Facebook live போகுது. ரெடியா? Facebook live. So okay. நம்ம நிகழ்ச்சி துவங்கலாமா? ஓகே. விமல் அவர்களே தயாரா? யா. சிவப்பிள்ளை ஐயா சார், சபாரத்னம் சார், ஒரு நிகழ்ச்சியை துவங்க இருக்கோம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. அனைவருக்கும் வணக்கம். ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை TamilStudiesUK சார்பாக நடைபெறும் இந்த சான்றோர் சந்திப்பு நிகழ்வின் 15வது மடலுக்கு உங்களை மிக்க அன்போடு அழைக்கிறோம். இந்த வாரம் 15வது வாரம். தொடர்ந்து நீங்கள் கொடுத்து வரும் பேராதரவின் காரணமாக இத்தனை வாரங்கள் தொடர்ந்து வார வாரம் நாங்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். சான்றோர்கள் அத்தனை பேரும் முத்தான சான்றோர்களாக கடந்த 14 வாரங்களாக நம்முடைய பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக்க மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், நான் உங்கள் நண்பன் சுரேஷ்குமார். கடந்த வாரங்களாக நீங்கள் தொடர்ந்து அளித்து வந்த பேராதரவை தொடர்ந்து இந்த வாரம் philosophies that guided my life என்ற தலைப்பிலே புகழ்பெற்ற பேராசிரியர் சார் சபாரத்னம் அருள்குமாரன் அவர்கள் நம்முடைய உரையாற்ற இருக்கிறார். முதலில் இந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரையை விமல் அவர்கள் இப்பொழுது தருவார்கள். உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய வணக்கம். தமிழால் உங்கள் எல்லோரையும் வணங்கி வரவேற்கிறேன். தமிழே, தங்கத் தமிழே, தரணி புகழ் செம்மொழியே, கரும்பாய் காதில் இனிக்கும் கவிதைகள் பல கோடி தந்தாய் என்று வாழ்த்துகிறேன். செந்தமிழே, தித்திக்கும் திருக்குறள் நீ எத்திக்கும் ஒழித்தாய். இன்று கணனி ஏறி கலக்கின்றாய் மின் தமிழே. புலம்பெயர் வாழ் மலரை பேசும் இன்தமிழே, என் தமிழே, என்றும் மாறா இளமை பூண்டு புலம்பெயர் வாழ் மலர்கள் மனதில் நின்று வளர வாழ்த்தி தமிழ் தாயின் பாதம் பணிகிறேன். தேனும் பாலும் தெய்வ தமிழும் அளித்திட்ட இளங்கோ கம்பன் இவர்கள் ஊனோடு உயிரோடு ஊட்டி வளர்த்து 2000 ஆண்டுகளாய் நாம் அன்னையரும் தந்தையரும் ஆர்த்தெடுத்து வளர்த்தெடுத்து தொடர்ந்து ஓட்ட பயமாக 2021ஆம் நூற்றாண்டில் எம் கையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற சீதனம் தமிழ். அந்த தமிழை எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் தாய்மொழியாகவும், தாய்மொழி மீது பற்றையும் அயல்மொழி மீது விருப்பையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். எங்கள் அடுத்த தலைமுறை அவர்களுக்கு அடையாளம் என்று சொல்லும் வகையில் தமிழ் மொழியும் அதனுடன் பின்னி பிணைந்துள்ள மூத்த தமிழ் கலாச்சாரமும் முக்கியமானது. மண்ணை பிரிந்து வேறிடம் வாழும் எமது அடுத்த தலைமுறைக்கு தங்களது வரலாறு, மரபு மற்றும் பண்பாட்டின் தொடர்ச்சி குறித்து பெருமிதமும் விளக்கமும் விழிப்புணர்வும் தேவை. இவற்றை பல நூற்றாண்டுகளாக நமக்கு சுமந்து கொண்டு வரும் தமிழ் மொழி மீது அவர்களுக்கு உண்மையான விருப்பம் வேண்டும். அத்தகைய பெருமிதமும் விளக்கமும் விழிப்புணர்வும் தரும் வகையில் தமிழ் மொழியும் அதனோடு பின்னி பிணைந்துள்ள மூத்த தமிழ் கலாச்சாரத்தையும் பல்கலைக்கழக தரத்தில் எமது அடுத்த தலைமுறைக்கு வழங்குவது எமது கடமை. அத்தோடு எம்முன்னோர் கலைகளை 64ஆக வகைப்படுத்தி அதை ஆழமான அறிவோடு உள்நோக்கி ஆராய்ந்து அவற்றை அடுத்த சந்ததிகளுக்காக ஓலைச்சுவடி வழியாக எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இன்று இச்சுவடிகள் பெருமளவில் பிரித்தானிய நூல் நிலையத்திலும் லண்டன் தெற்காசிய மற்றும் ஆப்பிரிக்க கல்வி நிலையத்திலும் பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை ஆராய்ச்சி செய்து அவற்றின் பெருமைகளை வெளிக்கொணர்வதற்கு போதிய ஆராய்ச்சி வசதிகள் லண்டன் பல்கலைக்கழகம் தனது நிதி பற்றாக்குறையினால் முன்வராது கவலைக்குரியது. எமது திட்டத்தின்படி 3 முதுமானி ஆராய்ச்சி மாணவர்கள் 2 முனைவர் ஆராய்ச்சி மாணவர்களும் வருடம் இத்திட்டத்தில் பங்கு பற்றி எம்மினத்தின் ஆழ்ந்த அறிவு புத்தகங்களை மானுட வாழ்வுக்கு பயன்பெற செய்வார்கள் என்று நம்புகின்றோம். இதனால்
பன்னாட்டு தமிழ் மொழி ஆராய்ச்சி இதனால் பல பன்னாட்டு தமிழ் மொழி ஆராய்ச்சி மாணவர்கள் பயன்பெறுவதோடு பல தமிழ் மொழியோடு இணைந்த சாஸ்திரங்கள் பற்றிய வல்லுநர்கள் தோன்றுவார்கள் என்பது கண்கூடு. கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து உலகின் பொருளாதார மையமான லண்டன் மாநகரில் 180 வருடங்களாக பழமையான லண்டன் பல்கலைக்கழகத்தில் சுமார் 100 வருடம் பழமையான லண்டன் பல்கலைக்கழகத்தின் லண்டன் தென்னாசியா மற்றும் ஆப்பிரிக்க கல்வி நிலையம் தி ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் அண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸ் SOAS இணைந்து தமிழ் துறை ஒன்றை ஆரம்பிக்கும் பணியில் ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை TamilStudiesUK என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இன்றைய கருத்தரங்குக்கு ஈழத்தில் பிறந்து இங்கிலாந்தில் ராணியாரிடமிருந்து ஆண்டகை பட்டம் பெற்ற நைட்வுட் பட்டம் பெற்ற மதிப்புமிகு சபாரட்னம் அருக்குமாரன் PhD, DSc, FRCS, FRCOG and Knighthood by Queen of England அவர்களை இன்றைய கருத்தரங்குக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். உலகமெல்லாம் வாழும் தமிழ் ஆவலர்கள் தொடர்ச்சியாக ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறைக்கு பங்களிப்பு செய்வதை பற்றி நாம் பெருமிதம் அடைவதோடு அவர்களையும் இன்றைய கருத்தரங்குக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய சந்திப்பின் நெறியாளராக எங்கள் உறுப்பினர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் செயற்படுவார். அவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இவ்வாறான தூரநோக்கு சிந்தனையுடன் ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை அமைப்பதற்காக தமிழ் மொழி ஆவலர்கள் முன்வந்திருப்பதற்கு நாம் பெருமை அடைகிறோம். அத்துடன் அந்நிறுவ ஆவலர்கள் அவர்களோடு இணைந்து செயற்படுவதோடு சக நிறுவ அலுவலர்களையும் கருத்தரங்கில் பங்கு பெற்றும் சகல தமிழ் ஆவலர்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி விமலஹாசன் அவர்களே. நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறையின் குறிக்கோள், இலக்கு மற்றும் அது முன்னெடுத்து செல்லும் பணிகளை பற்றி ஒரு சிறு குறிப்பறையை வழங்க வருகிறார் எங்கள் நிர்வாக குழுவை சார்ந்த திரு சிவாபிள்ளை ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை இது இங்கே SOAS கல்லூரியில் இந்த தமிழ்துறை 1916ஆம் ஆண்டுகளில் இருந்து நடந்து வந்தது. 70 பண பற்றாக்குறையினால் நீக்கப்பட்டு விட்டது. திரும்பவும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அதை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சில ஆர்வலர்கள் இங்கே ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற லண்டன் மாநகரிலே இந்த தமிழ்துறையை நாங்கள் ஆரம்பிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அது முதல் இந்த பெருமைமிகு தமிழ் அடையாளங்களை தாங்கி நிற்கிறது லண்டன். இந்த கல்லூரிக்கு சர்வகலாசாலைக்கு பக்கத்திலே, பல்கலைக்கழகத்தின் பக்கத்தில் திருவள்ளுவர் சிலை இருப்பதை நீங்கள் எல்லோரும் அவதானிப்பீர்கள். SOAS அண்ட் சவுத் ஓரியண்டல் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸ் என்ற பார்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ். அப்புறம் நினைவிடத்தை ஆக்ஸ்போர்ட்ல இருக்கும் GU போப்பு நினைவிடம், மற்றது பென்விக் என்னுடைய நினைவிடம், இவர்களெல்லாம் கொண்டதுதான் இந்த இங்கிலாந்து நாடு. பல சான்றோர்கள் இந்த பெருமை சேர்ந்திருக்கிறார்கள். அதுல SOASல இது எடுத்து ஆரம்பத்துக்குரிய முக்கிய காரணம், இது மையத்தில் இருக்கிறது, லண்டனுடைய மையத்தில் இருக்கிறது. பல விதமான ஓலைச்சுவடிகள், தமிழ் ஆவணங்கள், அரிய புத்தகங்கள் இந்த கல்லூரி இருக்கின்றன. அதுவும் இல்லாம பிரிட்டிஷ் லைப்ரரி நூல் நிலையம் பக்கத்திலே தான் இருக்கிறது. ஒரு 1.1 கிலோமீட்டர் தூரத்துல 350 மீட்டர்ல பிரிட்டிஷ் மியூசியம் இருக்கிறது. அப்படி பிரித்தானிய SOASல் அமைவதற்கு தமிழ் விதானுடைய காரணங்கள், தெற்காசிய படிப்புகளுக்கு தேவையான தமிழை கற்றுக் கொடுப்பார்கள். எடுத்துக்காட்டாக BA இன் சவுத் ஏசியன் ஸ்டடீஸ் செய்து கொடுக்கிறார்கள். இதே போல சென்னை பல்கலைக்கழகம், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் தமிழை முன்னிலைப்படுத்தி இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளையும் எடுத்துவதற்கு இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எடுத்துக்காட்டாக MA, PA, PhD போன்ற தமிழ் துறையில் எடுக்கலாம். இந்த கல்லூரியில், இந்த சர்வகலாசாலையில் தமிழ்துறையை துறப்பதற்கு எங்களுக்கு ஒரு பரப்புரை அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அனுமதி கடிதத்தின் மூலம் இந்த இடத்தில் தமிழ் துறையை நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்பதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த தமிழ் அடுத்த தலைமுறைக்கு நாம் சேர்க்கும் ஒரு சொத்து. கல்வியாளர்களுக்கு
6 மில்லியன்ஸும், கல்வித்துறை சார்ந்ததுக்கு 4 மில்லியனும் பணத்தை நாங்கள் சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது. முக்கியமாக ஒரு 10 மில்லியன் பவுண்ட் திரட்ட வேண்டிய நிலை இருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் ஒரு அரைவாசியோ காவாசியோ அளவுக்கு நாங்கள் வந்து விட்டோம். அதனாலே தொடர்ந்து இதுக்கு உதவ வேண்டும் என்பது எங்கள் விண்ணப்பம், கோரிக்கை, ஆர்வம். தமிழை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு செலுத்திவிட்டு செல்ல வேண்டும். ஒரு மாதம் உண்டாக ஒரு அங்கத்தர் சேர்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை விட முழு விவரங்களையும் TamilStudiesUK.org என்ற மின்தளத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் எங்களது ஆரம்ப விழா. விரைவில் உங்கள் அரங்கில் தமிழை வளர்ப்போம். தொடர்புகளுக்கு contact TamilStudies.org. இணையதளம் வந்து www.TamilStudiesUK.com. இதனுடைய தொடர்புகளுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஸுக்கு சுந்தரம் ஸ்ரீ இருக்கிறாரு. மற்றது செக்ரட்டரியாக காரியதர்சியாக சிவசீலன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த இணையதளத்தில் இங்கே பார்க்கலாம். அத்தோடு இந்த அருமையான ஒரு இடத்தில், நல்ல பூலோகத்திலே ஏற்றப்பட்ட இடத்தில், திருவள்ளுவர் சிலைக்கு அருகில் இருக்கும் சர்வகலாசாலை, SOAS பள்ளிக்கூட சர்வகலாசாலை பல்கலைக்கழகத்தில் இந்த தமிழ் துறையை உருவாக்குவதில், மீண்டும் உருவாக்குவதில் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம். நுழைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சலீம். வணக்கம் குமார். சுரேஷ் அட்மிட் படும். நன்றி நன்றி சிவப்பிள்ளை ஐயா. மிக சுருக்கமாகவும் சிறப்புடனும் தந்தீர்கள். இப்பொழுது சார் சபாரத்னம் அருட்குமரன் அவர்களுடைய சுய விவர குறிப்புகளை தர நான் கடமைப்பட்டுள்ளேன். சார் சபாரத்னம் அருள்குமரன், PhD, Doctor of Science, FRCS, FRCOG. Mr. Arul Kumaran is a professor emeritus of obstetrics and gynecology, St. George University of London from 2013. After he retired from his position as a professor and head of ONG from 2001 to 2013. He is foundation professor of ONG, St. George Medical School, University of Nicosia from 2014, and visiting professor, Institute of Global Health Policy Innovation, Imperial College, London from 2012. He was past president of the FIGO, the International Federation of Obstetrics and Gynecology, from 2012 and 15, and of the British Medical Association from June 2013 and June 2014. Also, the Royal College of Obstetricians and Gynecologists of the UK from 2007 to 2010. He was appointed Knight Bachelor by Her Majesty, the Queen of UK, in her birthday honors list in June 2009 in recognition of his services to medicine and healthcare. புகழ்பெற்ற மகப்பேறியல் and மகளிர் சம்பந்தமான நோய் கண்டறியும் மருத்துவவியலின் பேராசிரியர், இங்கிலாந்து ராணியாரிடம் இருந்து ஆண்டகை பட்டம் பெற்ற நைட்ஹுட் பட்டம் பெற்ற நம் மதிப்பிற்குரிய சர் சபாரத்னம் அருள்குமரன் அவர்களை வரவேற்பதில் ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை மிகவும் பெருமை அடைகிறது. Sir, we are very happy and privileged to welcome you, sir. Now this virtual platform is all yours. You can take over. Thank you. Thank you for the kind introduction. Mikka vanakkam. Enna இந்த Tamil UK Tamil association, which is trying to build up the position to build Tamil in part of the literature and learning. And as I promised earlier to Dharmendran, I am not very fluent in Tamil, as many of you who are speaking eloquent Tamil. So I'm going to restrict myself to English, and wherever possible, I'll use some Tamil words. But just to keep my memory ticking, because of my age, I prepared a PowerPoint presentation, which makes it easier for the audience to follow as well. So I'm going to share my screen, and I hope you can see the screen.
And so first, I would like to thank, I hope the screen is clear. Very clear, sir. You can go ahead. So, முதலில் நன்றி செலின் ஜார்ஜ், சிவசீலன், தர்மேந்திரன், ராசசுகுமார், விமலதாசன், பொன்னம்மாள், சுந்தரம் ஸ்ரீ, காங்கேயன், மணிபாபு, சிவாப்பிள்ளை, ராசபூபதி அவர்களுக்கு, அவர்களால் நிர்வாக குழு, அமைச்சர்கள், அவர்கள் என்னை இந்த போடியம் ஃபோரம் அதுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு மிகவும் நன்றி. தர்மேந்திரன் என்னோடு கதைக்கும் பொழுது கேட்டார் என்னத்தை பற்றி கதைக்கிறது என்று. அப்போ நான் சொன்னேன், philosophies that guided my life. அந்த நாள் தொடக்கம் இப்போ இருக்கும் மட்டும் என்னென்ன இந்த மைண்டில் என்ன பின்னால் ஒர்க் பண்ணினது, என்ன மாதிரி வந்தது என்று யோசிப்போம் என்று. நான் இந்த மெசேஜை ரிப்பீட் பண்ண இல்லைண்டா இப்படிப்பட்ட நல்ல களப்பணி ஆற்றுவது மிச்சம் கஷ்டமான இந்த சிச்சுவேஷன், இந்த கோவிட் மற்ற வெவ்வேறு காரியங்கள் நடக்கிறனால இங்கிலாந்துல பிரெக்சிட் அதுகள் நடக்கல, நிதி திரட்டுவது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது பார்க்க எனக்கு மன சந்தோஷம். 1916 to 2000 இருந்த இது 20 years தான் இப்போ இல்லை. ஆனபடியால் கஷ்டப்பட்டு அந்த காசை சேர்த்தால் தமிழ் பழையபடி அந்த யூனிவர்சிட்டியில் படிப்பிக்கலாம். கன பேர் அந்த தமிழ் ஆராய்ச்சி இல்லை உற்சாகம் காட்டுவார்கள். சிவாப்பிள்ளை சொன்ன மாதிரி 10 million pounds வேணும். அது இந்த வாக்குறுதிகள் அதைத்தான் நான் திருப்பி வாசிப்போம் என்று யோசிச்சேன். நம்பர் 1, அனைத்து நிதி பங்களிப்பையும் இணையத்தில் பார்க்கலாம். திரட்டப்பட்ட நிதி தமிழ் துறைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். தமிழ் ஆர்வலர்கள் இணைந்து முன்னெடுக்கு உறுப்பினர்கள் அனைவரும் தன்னர் தெரியும். ஸோ எல்லாம் ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், சேரிட்டபிள் ஒர்க். எனக்கு மிச்ச சந்தோஷம் கேட்டது. அண்ட் தெரிஞ்சாக்களுக்கு நான் இந்த மெசேஜை பாஸ் பண்ணி விடுறேன். நான் மை ஃபிலாசபிஸ் பிஹைண்ட் மை லைஃப் என்று சொல்லிக்கல. நான் பிறந்த இடம் காட்டணும், ஜஃப்னா, நார்த் ஸ்ரீலங்கா. இது என் ஃபாதர், என் தகப்பனார் மிஸ்டர் சபாரட்னம், என் தாயார் ஞானாம்பிகை. அண்ட் நல்லூர் கோயில் படம் ஒன்று காட்டியிருக்கிறேன். உலகத்தில் நல்லா சிவிக்கோணும், நல்ல மாதிரி பழக்கணும் என்றால் நாங்கள் எங்களோட பேரண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் ரிலீஜனையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரிலீஜன் எந்த ரிலீஜனாகவும் இருக்கலாம், கிறிஸ்டியானிசமோ ஹிந்துயிசமோ இஸ்லாம், பட் இட் ஷோஸ் த ரைட் வே ஆஃப் லைஃப். எப்படி நாங்கள் இந்த உலகத்தில் சிவிக்கோணும் என்று. ஸோ இந்த மூன்றையும் வச்சு நான் சில விஷயங்களை சொல்ல போகிறேன். என்னென்று என்ன அது என் சீவியத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினேன். இது சும்மா ஒரு படம் காட்டினேன். நான் யங்ஸ்டர், ஏஜ் ஆஃப் 3 in Sri Lanka in 1951 and 1966 I was studying in Mahajana College. தர்மேந்திரன் சொன்னார் நான் இது இந்த சீவியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும் உண்டு. நான் பிறந்தது இணைவில் ஹாஸ்பிட்டலில் யாழ்ப்பாணத்தில் இருந்தேன். அதில் இருந்து என் தகப்பனார் நாத்தாண்டிய கிளாஸ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணார். அப்போ நான் நாத்தாண்டிய தான் இந்த இனிஷியல் ஸ்கூலிங். பிறகு பட்டிக்லோவுக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போனார். அங்கே சென்ட் சிசிலியாஸ் கான்வென்ட், சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜில் படித்தேன். பிறகு ஜஃப்னாக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போனார். அப்போ நான் ஜஃப்னா சென்ட்ரல் காலேஜ். பிறகு நான் கேம்ஸில் கொஞ்சம் கூட அடிபாடு. அதில் தகப்பனாருக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அப்போ சொன்னார் மகாஜனா காலேஜுக்கு போய் படி என்று. அப்போ நான் மகாஜனா காலேஜில் இருந்தான் என்டர் பண்ணினான் யூனிவர்சிட்டி. போத் ஸ்கூல்ஸ் ஃபார் வெரி குட். மிச்சம் நன்றி, அங்கே நல்லா படிப்பிச்சார்கள். ஸோ என் தாப்பன் தாய் எனக்கு தந்த அட்வைஸ். தாப்பன் எனக்கு நடுவன் சொல்லுவார், wealth can be taken away but not knowledge.
அதுக்குண்டா நெடுகாம் படி என்று சொல்லுவார். அந்த நாளில் எங்களுக்கு அவ்வளவு விஷயம் விருப்பம் இல்லை, விளங்க இல்லை. இப்போ பார்த்தா அது உண்மை. ஏன்டா நாங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனால் எங்களோட வெல்த் எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். ஏன்டா அந்த நாலேஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருந்தா அங்கேயும் போய் உத்தியோகம் பார்த்துக்கொள்ளலாம். அவ்வளவு அருமையான அட்வைஸ் இப்போதான் விளங்குது. ரெண்டாவது நடுவன் சொல்லுவார், இந்த ஆட்கள் வந்து பார்த்தா நீ ஒரு கன்சல்டன்ட் இந்த ஹாஸ்பிட்டல் அண்டா நாஸ்டி பர்சன் என்று சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை. நீ போஸ்ட்மேனா இருக்கலாம் அண்டா மரியாதை அவட பிளாங்கி ஆக்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சந்தோஷம் அப்படின்றா தான் எனக்கு சந்தோஷம் உண்டு. Which is also very important for us in life, because whatever the position or qualification, unless you have humility, then you won't be accepted in the society. So that is very true. மற்றது சொல்லுவார், you have to respect your teachers. Our teachers are like ladders in life. நீங்கள் மாணவர்கள் அந்த லேடர்ஸ்ல ஏறி மேலே மேலே போகிறீங்கள் and அவர்கள் அப்படியே இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார்கள். அப்போ அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணி எப்போ திரும்பி வரைக்குள்ள ஜெஃப்னாக்கு யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி வரும் பொழுது அவர்களை வந்து கவனிக்க வேணும். இப்போ மெடிக்கல் ஸ்கூலில் படித்த டீச்சர்ஸையும் போய் பார்ப்பேன் திரும்பி கொழும்புக்கு போனான். அவர்களிடம் இருந்தும் மெடிசின் மாத்திரம் இல்லை, மற்றது லைஃப் பற்றியும் கணக்கு அறிந்து கொண்டேன். இதில் கணக்கு படங்கள் காட்டியிருக்கேன். கனகான பேர் எனக்கு உதவிகள் செய்தார்கள். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பெட் சைட் மேனர்ஸ். டாக்டர் கணேசன் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார். அவரோட வார்ட் ஆன் செய்தால் அவர் அப்படி அந்த பேஷண்ட்ஸை கொள்றன்றது பெரிய உதவி. அப்படி ஆஷ்லி டாசனாக்கு அந்த 4வது படம் அவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்னு எனக்கு 2.5 வருஷம் படிப்பிச்சு கொடுத்தார். அப்புறம் இங்கிலாந்துக்கு வந்த பிறகு பேர் எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள். அந்த லேடி பிரியாணி சொய்ஸாவோட ஒர்க் பண்ண நான் இந்த பீடியாட்ரிக்ஸ் சொன்னால் நான் அவ்வளோ கொஞ்சம் அக்கறை ஹார்ட் இல்லை. அதான் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி செய்ய வழிகட்டேன். இந்த சின்ன காலத்தில் ஒரு விஷயம் எனக்கு பேர் சொன்னவர்கள், இப்போ இங்கே நாங்கள் மெடிக்கல் ஸ்கூல் அட்மிஷனுக்கு முதல்ல பார்க்குற நாங்கள் இங்கிலாந்துலேயும் ஒன்று you have to be a team player. ரெண்டாவது you have to learn how to be a team leader and also to learn how to accept winning and losing. நான் இந்த பாஸ்கெட்பால் டீம் படத்தை காட்டினான். அது நான் 1971 யூனிவர்சிட்டியை கேப்டன் பண்ணினான். அது அந்த ஸ்பெசிஃபிக்கலியாக இந்த கதைக்கு தான் எடுத்து போட்டேன் நான். ஏனென்றா அந்த படத்தில் பார்த்தா 2 பேர் இருக்கின மெடிக்கல் ஸ்கூல், ரஞ்சித் தம்பிராஜா அண்ட் கர்ணராட்னு. மற்றாக்கள் எல்லாரும் வெவ்வேறு ஃபேக்கல்டி, சயின்ஸ், ரியன்சிடி சில்வா, ஜார்ஜ் அப்படின்ட்டு அப்போ வெவ்வேறு துறையில் படித்து கொண்டிருந்தார்கள், வெவ்வேறு பேக்ரவுண்ட். அப்போ எப்படி அவர்களோட சேர்ந்து விளையாடுறது, எப்படி எல்லாம் கேம் பார்க்குறது, எப்படி அவர்களை லீட் பண்ணணும்னு கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம். அப்போ கேம்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். அந்த டாக்டர் மிஸ்டர் கதிர்காம தம்பின்றவர் தான் கோச், கரையில் இருக்கிறார். அவருக்கும் என்ற மரியாதை. அப்படி ஒவ்வொரு டீம், இட் நீட் நாட் பி அ கேம், it can be a society, Tamil society, Hindu society, medical society. அப்போ அந்த டீமில் ஒர்க் பண்ணிக்கல தெரியும் என்னண்டு ஆளுக்கால் விட்டு கொடுக்கறது, என்னண்டு மரியாதை காட்டுறது. அப்படி செய்தால் தான் பிற்காலத்தில் அது சரியான உதவியாக இருக்கும். நான் 1967 குவாலிஃபை பண்ணினான். பிறகு 72 குவாலிஃபை பண்ணான். 67 மெடிக்கல் ஸ்கூல் என்டர் பண்ணி 6 வருஷம் கட்டாய வேலை செய்த நான் ஸ்ரீலங்கா, அப்போ சிலோன்னு சொல்லுவோம். 78 போனான் இங்கிலாந்துக்கு எங்களோட மேற் படிப்பு பார்க்குறதுக்கு. 1978 ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அந்த லண்டனில் எக்ஸாம் எடுத்தேன், LRCP MRCS. 79 மார்ச்சில் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எடின்பரோவில் குவாலிஃபிகேஷன் எடுத்தேன். இந்த படம் ஏன் காட்டினா, இலங்கையில இருந்து முதல் வரைக்குள்ள தனியாக தான் வந்தான். கல்யாணம் முடிச்சு எனக்கு ஒரு பிள்ளை இருந்தது என்றாலும் தனியாக தான் வந்தான். அந்த நாளில் காசு ஒன்றும் கொண்டு வர இயலாது. அப்போ தனியாக வந்து பிழைக்க மட்டும் மனைவி யாரும் பிள்ளையும் வரவில்லை.
அண்ட் அப்படி வரைக்குள்ள கஷ்டம் வரைக்குள்ள இறைவனைத்தான் யோசிப்பேன். கடவுளே ஏன் இப்படி வந்து நிற்கிறேன் இந்த குளிருக்குள்ள, இப்படியெல்லாம் பிழைக்கணும் உண்டு. இப்போ நான் கனவோட காய்ச்சி நான் இந்த பழைய டீச்சர்ஸ் பழைய ஆக்களோட அவர்கள் சில விஷயங்களை சொன்னாங்க. கோயில் இல்லை அண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் டு ப்ராக்டிஸ் ரிலிஜன். அது இப்போ பிறகும் கொஞ்சம் கூட படித்தேன் நான் அதை பற்றி. தலை லாமா எல்லாருக்கும் தெரியும். தலை லாமா அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தார் சவுத் அமெரிக்கன் ப்ரெஸ் மேனுக்கு. அப்போ அவர் கேட்டார் வாட் இஸ் ரிலிஜன் அண்டு. அப்போ அவர் சொன்னார் ரிலிஜன் இஸ் அ வே ஆஃப் லைஃப். It can be any religion, but it should show the best way of life. So our Ketar, what is the best way of life? A person, it starts from your thoughts. And the thoughts have to be good. The words you speak have to be good. The deeds you do have to be good. And the deeds you do as good should become a habit. So regularly over nalam and the good deeds செய்து கொண்டு வந்தீங்கள் என்றால் அதுதான் religion. அது வேறு யார்கிட்ட சொன்னார் சொல்லுவார், the religion is to contribute positive points every day, week, month, yearly basis. அப்போ ஒரு கடவுள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்காரு எங்களுக்கு. எத்தனை பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எத்தனை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் டெய்லி வீக்லி மந்த்லி கணக்கு பார்த்து சொல்லுவார் எவ்வளவு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் வந்து படுக்க போகும்போது யோசிப்பேன், இன்றைக்கு என்ன நல்லா செய்தான், இன்றைக்கு என்ன குறைவா செய்த, நான் என்ன நல்லா செய்திருக்கலாம்ட்டு. மற்றது என்ற ஃபாதர் இன் லா டாக்டர் முத்துத்தாம்பி அவர் பகவத்கீதை மற்ற ரிலிஜன் அதுகளில் கொஞ்சம் கணக்கு வாசிப்பார். அவர் சொல்லுவார், நீ கோயிலை பற்றி பயப்படாத, நீ கர்ம யோகி, ஞான யோகி, பக்த யோகி. அப்போ கர்ம யோகி என்றால் நான் செய்கிற வேலை எல்லாம் கடவுளுக்கே அர்ப்பணித்தால் அது ஒரு ரிலிஜன் மாதிரி. நீ நான் தான் செய்து நான் தான் வீரன் என்று யோசிக்காமல் கடவுள் உன்னை படிப்பிச்சார், உன்னை இந்த நல்ல வேலையில விட்டார், இது செய்தான் நல்லம். ஞான யோகி இஸ் அந்த ஃபிலாசபி எல்லாம் படிச்சு ரிலிஜன் அதுக்கு கனவேர் அப்படி செய்வார்கள். மற்றது கோயிலுக்கு போய் இல்லாட்டி வீட்டில் பக்தி யோகியாக வரலாம். சில பேர் மூண்டும் செய்யலாம். என்றால் நான் அவ்வளவு அக்கறை இல்லை கோயிலுக்கு போகிறது என்றால் நான் வேலை செய்யக்கல அதை கடவுளுக்கு அர்ப்பணிப்பேன். அதுதான் கர்மயோகி. ஒரு கதை ஒன்று இருக்குது, ஸ்டோரி ஆஃப் அபுபி நடம் உண்டு. அது இந்த பார்த்த சாரதியோ ஒரு ஆள் பகவத்கீதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல சொல்றார், ஒரு ஏஞ்சல் வந்து கணக்க எல்லா பேர்களையும் ஒரு ரெஜிஸ்டர்ல எழுதி கொண்டிருந்ததான். அப்போ அந்த அபுபின்னரம் கேட்டாராம், என்ன எழுதுறா என்று. அப்போ அவர் சொன்னார், கடவுள் சொன்னார், அந்த கடவுள் கும்பிட்றாக்கள் அந்த பேர் எல்லாத்தையும் எழுதி கொண்டு வா, அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று. என்றா அபுபின்னரம் சொன்னார், கடவுளை நான் ஒரு கடவுளை கும்பிடுறேன் இல்லை என்றா நான் மேல்ட்ட எல்லாருக்கும் எல்லாம் உதவி செய்கிறான் என்று. அப்போ அந்த ரெஜிஸ்டர் அதை ஒரு எழுதி போடுண்டு. அப்போ ஏஞ்சல் சொன்னார், கடைசியில் நான் எழுதி போடுறேன். கடவுள் அதை பார்த்துட்டு சொன்னார், அபுபின்னரத்தை தான் முதலாவது கூப்பிடணும் மோட்சத்துக்குண்டு. அப்போ அது அர்த்தம் என்னென்றால், நீங்கள் மெட்டாக்களுக்கு உதவி செய்து எவ்வளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட புண்ணியம் கர்மம். ஆனபடியால் கடவுளை போய் கும்பிட்டு என்ன கன பேர் கடவுளை போய் கும்பிட்டுட்டு அப்புறம் வெளியில வந்து சொல்லுவேன்னா அவருக்கு அடிக்கணும் வேறக்கு பிடிக்கணும்ட்டு. அதை விட நல்லவா மெட்டாக்களுக்கு உதவி செய்கிறதான் நல்லம். அப்போ அதை அந்த பிரின்சிபலை நான் கற்றுக்கொண்டேன். நான் இங்கிலாந்தில் படிச்சுட்டு பிறகு நான் 1982 ஸ்ரீலங்காவுக்கு போனேன். நான் ஒரு அகடமிக் மெடிசின், அதாவது ரிசர்ச், டீச்சிங், கிளினிக்கல் ஒர்க் எல்லாம் செய்யணும்னு தான் என் ஆசை. நான் அப்போ யாழ்ப்பாணம், பிரதேனியா, கொலம்போ, கோல் அது எல்லாத்துலேயும் போய் உத்தியோகம் கேட்டு பார்த்தேன்னு கிடைக்கல. அப்போ அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல்ன்னு சொல்லுவார்கள், அதில் பார்த்து நான் அட்வர்டைஸில் சிங்கப்பூரில் ஒரு உத்தியோகம் எடுத்து போனேன் ஒரு யூனிவர்சிட்டியில் 1982. அப்போ போய் அதில் போய் லெக்சரராக வந்து சீனியர் லெக்சரர், அசோசியேட் ப்ரொஃபஸராக வந்து 93, ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் 94. ஒரு 3-4 இயர்ஸ் லேட்டர் நான் ரிசைன் பண்ணிட்டு இங்கிலாந்துக்கு வலிக்கிற தொடங்கினேன். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக போச்சுது, இவர் 45 வயசுல யங்கஸ்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் எல்லாம் நல்லா செய்கிறார், எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறார். ஏன்னா அந்த 45 வந்த ஹெட்ஷிப்பை இருந்திருந்தேன்டா 65 20 இயர்ஸ்
ஹெட்ஷிப் எடுத்திருக்கலாம். அங்கே நல்ல சம்பளம், நல்ல உத்தியோகம் எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு புதினம். அப்போ எல்லாரும் கேட்கலாம், ஏன் இப்படி போனாருண்டு. அப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பழையபடி சிங்கப்பூரில் போய்க்கல சிங்கப்பூர் மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு இன்டர்வியூ ஒன்று நடத்தினார்கள். அந்த நேரம் நான் இங்கே இங்கிலாந்தில் ராயல் காலேஜில் பிரசிடெண்ட்டாக வந்துட்டேன். அப்போ அவர் கேட்டார், ஏன் விட்டுட்டு போனீங்களாண்டு. நான் சொன்னேன், அந்த புல் ஃபேக்டரும் இருக்குது, புஷ் ஃபேக்டர்ஸும் இருக்குது. புல் ஃபேக்டர் என்னென்னா, நல்ல ஜாப் யூனிவர்சிட்டி நாட்டிங்ஹாமில் நான் ப்ரொஃபஸராக வர சொல்லிச்சுன்னா, ஃபவுண்டேஷன் ப்ரொஃபஸராக. அண்ட் ஒரு நியூ மெடிக்கல் ஸ்கூல் ஒன்றை தொடங்குறதுக்கு என்ன நான் எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டர் 2 ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி அப்பாயிண்ட் பண்ணிச்சுன்னா. புஷ் ஃபேக்டர் நான் யோசிச்சேன், ஒவ்வொரு நாளும் சேம் ஒர்க்கு தான் செய்கிறேன், திருப்பி ஒரு பைசிக்கிளில் நல்லா போய் ஒரு ஃப்ரீ வீலிங் மாதிரி வந்துட்டு ஆனபடியாக கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்ண்டு. அதை விட என் மூத்த மகளும் மகனும் 2 பேரும், முதல் 2 பிள்ளைகளும் இங்கிலாந்துக்கு படிக்க வந்தார்கள். என் கடைசி மகன், அவருக்கு 5 வயசு, இவருக்கு 16-17 வயசு. அப்போ நான் அவர்களை பிரிக்க விரும்பவில்லை, குடும்ப ரீசன். அதோட என் பேரண்ட்ஸ், என் தகப்பன் தாய், என் தகப்பன் இறந்து விட்டார் அந்த டைம். என் தாய், என் தம்பியார், அவர்கிட்ட ஃபேமிலி, அந்த ஒய்ஃபோட ஃபேமிலி எல்லாரும் இங்கே இருந்தார்கள். அப்போ இந்த ஃபேமிலி ரீசன்ஸால தான் மெயினாக யோசிச்சு நான் இங்கிலாந்துக்கு வாரத்துக்கு. அந்த டைம் ஒரே யோசனை தான், இந்த ஜாப் 45 இயர்ஸில் ஹெட்டாக வந்து நல்ல சம்பளம் விட்டுட்டு போகிறாண்டு. அந்த டிசைடிங் மோமெண்ட் என்று சொல்லுவார்கள், ஏதாவது ஒரு ட்ரிகர் வந்தோடனே எல்லாம் சேஞ்ச் பண்ணேன். ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் டின்னர் ஒன்று, ஒரு கேதரிங்கில் இந்த மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் ஒருத்தர் இருந்தார் சிங்கப்பூரில், ஜார்ஜ் யூ உண்டு. அவர் கதைக்க தொடங்கினார். அவர் வந்து எல்லாருக்கும் ஹலோ சொல்லி, எனக்கு நல்ல பழக்கம் சொல்லி போட்டு போய் சொன்னார், there are 3 essential things for humans என்று சொன்னார். One is money, பணம், time, and third is energy. எனர்ஜி என்றா நாம் வேலை செய்கிறதுக்கு மூவ் பண்ண, அதுக்கு ஹெல்த்தும் வேணும், ஹாப்பியாகவும் இருக்கணும். unless you are health and happy, you can't have energy. And there are 3 phases of life: young age, middle age, old age. அப்போ கடவுள் நீங்கள் யங்காக இருக்கக்குள்ள டைமையும் எனர்ஜியும் கொடுப்பார், மணி இல்லை, காசு இல்லை. நீங்கள் மிடில் ஏஜில் இருக்கக்குள்ள மணியையும் எனர்ஜியும் கொடுப்பார், நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க, இல்லைன்னா டைம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. ஓல்ட் ஏஜாக வந்தோடனே டைம் இல்லை, டைம் 20 இருக்கும், மணியும் இருக்கும், எனர்ஜி இல்லை, வயசு போக வருத்தங்கள் கூடிக்கொண்டே போகும். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் அந்த டிரான்சிஷன் வந்து யங் அண்டு மிடில் ஏஜில் டிரான்சிஷன் செய்யலாது என்றால் படித்து முடிக்க வேண்டும். மிடில் ஏஜில் தான் உங்களோட டிரான்சிஷன் செய்யலாம். உங்களோட மணியை கொஞ்சம் குறைச்சி டைமை கொஞ்சம் கூட்டி நீங்கள் விருப்பமானதை எல்லாம் செய்து கொள்ளலாம். அப்போ நீங்கள் ஏஜ் 45 அந்த 50, every 5 years you have to make a plan. எவ்வளோ மணி, எவ்வளோ டைம், எவ்வளோ எனர்ஜி. சில பேர் மணி என்றே போய் கொண்டிருக்கலாம் டைம் இல்லாமல், சில பேர் கொஞ்சத்தை மாற்றுவீங்க. இப்போ அந்த நைட் நான் போய் யோசிச்சேன், அந்த இதை பற்றி கேட்ட பிறகு இப்போ எவ்வளோ மணி இருக்கு, எவ்வளோ டைம் இருக்குது, எவ்வளோ எனர்ஜி இருக்குது. இப்போ எனர்ஜி இருந்தது, நான் ஹெல்த்தி, ஐ வாஸ் ஹாப்பி. மணி இருக்குது, டைம் தான் இருக்கு இல்லை. நான் சிங்கப்பூரில் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கல. அப்போ நான் யோசிச்சேன், இதுதான் ரைட் டைம் டு மூவ் டு நாட்டிங்ஹாம். அப்போ எனக்கு கொஞ்சம் கூட டைம் இருக்கும், ஃபேமிலியோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மணி இருக்கும் ஒரு அவரேஜாக. நான் அப்போ அவ்வளோ சீரியஸாக யோசிக்கல. அந்த ஆக்சுவரிஸ் என்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, அவரிடம் போய் சந்தித்து கதைத்தேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அப்படி போகல 70 to 80% ஆஃப் த கரண்ட் சேலரி உங்களுக்கு எடுக்கல வேண்டாம், அப்படி செய்யலாம் உண்டு. அப்போ நான் அப்படி பார்த்துட்டு தான் அப்படி மூவ் பண்ணேன். அப்போ சிலவுள்ள இந்த ஃபிலாசபி இதில் மாற்ற முடியல. நீங்கள் ரிட்டையர் பண்ணி சுகமா இருந்தால் யூ கேன் டூ த ரிவர்ஸ் ஃபிலாசபி. அதாவது உங்களுக்கு இருக்கிற டைம், உங்களோட மணி அண்ட் எனர்ஜியை மற்றாக்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் உழைச்சி குடும்பம் முழுக்க எல்லாம் செட்டில் பண்ண மட்டும் நீங்கள் யூ வில் பி ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஃபேமிலி வித் மணி, டைம் அண்ட் எனர்ஜி. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட டைம், எனர்ஜி அண்ட் மணியை
மற்றாக்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கணும். நான் அதை ரிவர்ஸ் பிலாசபின்னு சொல்றேன். அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இது பள்ளிக்கூடம். இந்த வந்து நாட்டிங்ஹாம்ல நான் ஃபவுண்டேஷன் ப்ரொஃபஸர் டிரெக்டராக வந்து இந்த பில்டிங் கொண்டு காட்டுறேன். அதான் நியூ மெடிக்கல் ஸ்கூல். அப்போ அதில் ஒரு 4 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணி பிறகு சென்ட் ஜார்ஜஸ் மூவ் பண்ணேன். பிறகு கீழே இருக்கிறது ராயல் காலேஜ். அது அப்போ நான் 3 யூனிவர்சிட்டியில் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக இருந்திருக்கிறேன். 3 ஆர்கனைசேஷன்ஸில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறேன். ராயல் காலேஜ் ஆஃப் ஆப்ஸ்டெட்ரிஷியன்ஸ், FIGO, the International Federation and British Medical Association. ஆக்கள் சொல்லுவார்கள், நீங்கள் மேலே மேலே போய்க்கல தான் உங்களோட பின்பக்கம் கூட தெரியும் என்று. அப்போ 3 இடத்துல மேலே போய்க்கல ஏதும் பிழை இருந்தால் அவர்கள் கண்டுபிடிச்சிடுவார்கள். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வேறேன் இப்படி போகிறார், உயர்ந்து கொண்டே என்ன ப்ராப்ளம் இருக்கணும் கண்டுபிடிக்கணும். அண்ட் அதை பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணினால் அது நடக்காது. இது நான் ஒரு படம் காட்டுறேன். ஒரு கவுன்சில் மெம்பர்ஷிப் அட் த ராயல் காலேஜ். அப்போ நான் நடுவில் இருக்கிறேன் பிரசிடெண்ட்டாக. நீங்கள் ஆக்களை பார்த்தீங்களா 1-2 பேர் தான் எங்களுடைய ஆக்கள் ஏஷியன்ஸோ தமிழ். மற்ற எல்லாரும் இங்கத்தே இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், அயர்லாந்து ஆக்கள். இவ்வளோ பேரும் ஓட் பண்ணணும் நீங்கள் பிரசிடெண்ட்டாக வாரேண்டா. அப்போ நீங்கள் அது போடுறது முதல் உங்களோட பேரை போட முதலே நீங்கள் உங்களோட நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். படித்து ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் அதுகள் செய்து அது இவ்வளோ நம்பிக்கை, அவரோட நம்பிக்கை எடுத்த பிறகுதான் இப்படி வரலாம். மற்றது இது எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் ஆஃப் FIGO, the International Federation. இந்த 3 ரோல நான் இருக்கிறேன். அதில் 130 நேஷனல் சொசைட்டிஸ், 28 கண்ட்ரீஸ் தான் அந்த எக்ஸிக்யூட்டிவ் போர்டு. அந்த 130 நேஷனல் சொசைட்டிஸையும் உங்களை சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பிரசிடெண்ட்டாக வாரத்துக்கு. மற்றது இது பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன், அதில் பிரசிடெண்ட்டாக வரேன்டா. அது ஒரு கவுன்சில் 2-3 பேரை போட்டாவே தேவையில் எலெக்ட். ஸோ இதுகளுக்கெல்லாம் செய்ய எல்லாம் பாயம் இல்லையோ, எல்லாம் செய்வீங்களோ என்ற ஒரு யோசனை வரக்கூடும். அப்போ அந்த பிரின்சிபல்ஸ் டு ஃபாலோ இஃப் யூ ஆர் கோயிங் டு பி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆர் president, the முதல் யோசனை வரணும் whether you are fit for the job and the job fits your ability. அதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். மற்றது அந்த ஸ்டாஃபோட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த நான் சொன்னேன் பார்த்து சாரதி இந்த லெக்சர்ஸ் கேட்குறேன் நான் பகவத்கீதா கேட்பார். ஒரு 1000 உங்களை ஃபோன் பண்ணி கதைச்சா அப்படி ஒரு 2 உத்தியோகம் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு பொசிஷனுக்கு ஹெட் கிளார்க் ஆர் மேனேஜர், எதுக்கு அப்ளை பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கு, என்ன அட்வைஸ் என்று கேட்டால் தென் தட் பர்சன் இஸ் நாட் ஃபிட் இனஃப் டு பி அ மேனேஜர். அவ்வளோ டவுட் இருந்தது. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கல உங்களுக்கு ஒரு உறுதியாக தெரியணும் இதான் நீங்கள் செய்வீங்கள் செய்யக்கூட உண்டு. அதுக்கு அந்த உங்களோட பேர் அதுக்கு போடுறதுக்கு முதல் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி பிரசிடெண்ட்டாக போட முதல் எனி பொசிஷன் ஃபார் தட் மேட்டர் you have to plan. இப்போ இந்த கிளினிக்கல் பார்த்தா மெடிசினில் கிளினிக்கலாக என்ன செய்வேன், அங்கே போனால் ரிசர்ச்ண்டா என்ன செய்வேன், டீச்சிங்கண்டா என்ன செய்வேன், அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் மூளைக்குள்ள வச்சிருக்கீங்களா அது ஒரு பேப்பரில் எழுதணும் படிவா. என்னென்ன அடிஷ்னல் ஸ்டாஃப் வேணுமோ, அடிஷ்னல் மணி வேணுமோ. பிளானிங் இஸ் பவர். அப்படி செய்தால் தான் இன்டர்வியூக்கு போனால் சொல்லலாம் இதான் இப்போ நடக்குது, இதான் நான் செய்ய போகிறேன், இதுக்கு இவ்வளவு காசோ இவ்வளவு ஆக்களோ தேவை என்று. தேர்ட் போட்டிருக்கேன், ஃபார் அண்ட் பெல்லியன் நாட் பட்டர்ஃப்ளைஸ் இன் த பெல்லி. இது ஒரு ஸ்டோரி உண்டு. நான் ஒரு கன்சல்டன்ட் ஒரு ஒர்க் பண்ண நார்த் வேல்ஸில் ஹேம்லெட் உண்டு. அவர் ப்ரொஃபஸர் வந்து ஜேம்ஸ் ஸ்காட். அப்போ அவர் எனக்கு அந்த ஹேம்லெட் சொல்லுவார், நான் நல்லா சீனியர் லெக்சரராக இருந்தேன், நான் எந்த ப்ரொஃபஸராக ப்ரமோட் பண்ண இல்லை. நான் ஒரு நாள் ஸ்காட்டிட்ட கேட்டேன் ஏன் அப்படி செய்யலைண்டு. பின் அவர் சொன்னார், he has butterflies in his belly and not fire under the belly என்று சொன்னார் எனக்கு. அப்போ நீங்கள் ஒரு பிரசிடென்ட் இல்லாட்டிக்கு ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வர்றேன்டா, you have to make the decision, you have to analyze it, you have to plan it well and you must execute the decision and carry it out. Now to carry this out அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு you have to avoid stress. இந்த பிள்ளைகளுக்கு நடுவே சொல்கிறேன் நான், நீங்கள் நாட்டிங்ஹாம்லேருந்து லண்டனுக்கு போக வேண்டாம், நீங்கள் நேராக போகணும். அதில் ஒரு ஃப்ரெண்ட் அங்கே லெஸ்டரில் இருக்கிறாருன்ட்டு ரூட் பண்ணி கொண்டு போனீங்களேண்டா
பிறகு பழையபடி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண யூ வில் பிகம் ஸ்ட்ரெஸ்ட். அண்ட் அதில் போகிற வழியில் கூட ரோட் ஒர்க்ஸ் இருக்கும், இல்லாட்டி பெட்ரோல் போகும்போது. ஸோ இந்த வாழ்க்கையில் கணக்க கம்பீட்டிங் அலுவல்கள் நடக்கும். இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா கூட்டாளிமார், இந்த வீக்கெண்ட் நீங்கள் வாங்கோ பாபக்யூ அது இதோ உண்டு. அண்ட் அவங்களுக்கு வேறு வேலை இருந்தால், ஆஃபிஷியல் வேலை முடிக்க வேண்டியது இருந்தால் நீங்கள் அதுக்குத்தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இல்லாட்டி நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டீஸே எல்லாத்தையும் செய்ய வலிக்கிட்டா சில வழியில் சரி செய்யத்தான் வேணும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் யூ ஹேவ் டு பேலன்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ அப்படி பேலன்ஸ் பண்ணணும் வேண்டாம். எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்ஸ் இஃப் யூ கேன் அவாய்ட் இட் யூ ஷுட் அவாய்ட் இட். இந்த எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்ஸ்ன்னு நான் சொல்லிக்கல, அது நாட் ஓன்லி official but also unofficial. Otherwise you will find tight for time. மற்றதொரு விஷயம் இருக்குது. நீங்கள் எங்கே வேலை செய்தாலும் அந்த ஆரம் ஒரு உங்களோட கிளாக்கோ உங்களோட ரிசர்ச் பர்சனோ உங்களோட ஜூனியர் கன்சல்டன்ட்டோ யாரும் ஒரு ஆள் இரிட்டேட் பண்ணி கொண்டு தான் இருக்கும். ஒன்று வேலை செய்யாது, இல்லாட்டிக்கு எதுன்னு சொல்லுவீனே, இல்லாட்டி உங்களை பற்றி பின்பக்கத்துலேன்னு சொல்லுவீனே. நீங்கள் அவருக்கு அந்த அதுகளை நீங்கள் பின் பிரிக்ஸ் ஆஃப் லைஃபாக கருத்தோன்னு தட்டி போட்டு போகணும் நேராக. நீங்கள் பாயிண்ட் A to பாயிண்ட் B போகிறேன்டா, அதில் நடுவில் நின்று இவன் அரோவால் ஷூட் பண்ணுறான்னு திருப்பி பழையபடி அரோவால் ஷூட் பண்ணி துளைச்சு கொண்டு இருந்தால் அலுவல் நடக்காது. ஸோ யூ ஹேவ் டு பேலன்ஸ் இட் and consider nuances as nuisances as pinpricks of life. And you have to work with the team. Nelson Mandela, and there's an African proverb that you may not walk fast, but you will reach far. And a team, அப்படியே எல்லாரும் உங்களோட மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணினா நீங்கள் பிற நாடுகளுக்கு போக வேண்டி வரும், வேற வேலை செய்ய. அண்ட் அந்த டீம் வில் கேரி ஆன். அந்த ஒரு பழைய jokes சொல்லுவீன ப்ரொஃபஸர் ஆயிரம் கேட்டுச்சுன்னா, ப்ரொஃபஸர் when you are here in America, who does your work in England? நாங்கள் பாடி சொல்றது, the same person who does the work when I am there in England as well. அதாவது நீங்கள் இந்த டீமை வடிவாக பழக்கி இருக்கிறீங்க, so they can carry on even if your absence is not felt, because they also come up. அவர்களை ட்ரெயின் பண்ண அவர்கள் also come. So any organization, you have to work for yourself, but also for the advancement of the organization. எங்களோட சிஸ்டம் இருக்கு, இந்த பிரித்தானிய சிஸ்டம், இந்த மெடிக்கல் ஸ்டாஃபுக்கு இருக்குது மெரிட் அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவீங்க, பிரான்ஸ், சில்வர், கோல்டு. சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவீங்க, நான் மார்னிங்ல இருந்து மட்டும் வேலை செய்கிறேன், இந்த சிவியத்தையே கொடுக்குறேன், அண்ட் அவன் எனக்கு மெரிட் அவார்ட் தாரான் இல்லையாண்டு. அப்போ நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை கேட்கல, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா அங்கே போய் அந்த கமிட்டியில் சொன்னால் சொல்லுவீங்க, அவர் கூட ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செஷனுக்கு பே பண்ணுங்க, ஹி டசன்ட் டிசர்வ் அ மெரிட் அவார்ட். அதாவது இந்த மெரிட் அவார்ட் என்று சொல்லிக்கல, தி ஹேவ் டு திங்க் அபவுட் அட்வான்ஸிங் தி ஆர்கனைசேஷன், நாட் ஜஸ்ட் டூயிங் த சர்வீஸ். இல்லாட்டி உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் அதில் இன்னொரு ஆளை பிடிச்சி போடு அந்த 2 செஷன்ஸை செய்கிறதுக்கு. அப்போ you have to be a little bit more giving to advance the organization if you have to be recognized. And the last thing is, do not be greedy. நான் இங்கே லண்டனுக்கு வரைக்கல kind of friends and I phone பண்ணி சொல்லிச்சுன்னா, we'll refer cases to you and do private practice. And the youngest son ஒரு நாள் ப்ரைவேட்டாக போய் பார்த்தார், ஒரு டாக்டரை சொன்னார், அவர் 5 minutes பார்த்துட்டு இவ்வளோ சார்ஜ் பண்ணார். நானே இப்படி புத்தகங்களோட நடுவே மெனக்கடுறேன், போய் அங்கே ப்ரைவேட் ப்ராக்டிஸ் செய்து கொஞ்சம் காசு உழைச்சால் என்னாண்டு. ஸோ the question is whether you want to be rich, famous or rich and famous. எல்லாம் எடுக்கலாது, அது முடியாத காரியம். அப்போ நான் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் செய்யல. I was focusing on academic medicine, teaching, research, அதெல்லாம் என்ற ஃபோர்ட்டே. அப்போ நான் அது இந்த பார்த்து சார், இந்த லெக்சர்ஸ்ல ஒரு ஆள் சொல்லுவார், fools build houses and wise men live in them. In other words, சில பேர் கணக்கு உழைச்சு அந்த மவுண்டனை கிட்ட ஒரு வீடு, ரிவரு கிட்ட ஒரு வீடு, சீக்கு கிட்ட ஒரு வீடு, அங்கே போய் இருக்க நேரம் இல்லை. அப்போ அவன் மகன் பேர பிள்ளை எல்லாம் போய் அந்த இருக்கிறது. So they are the wise men. So I thought I should be wise and not invest like that, but concentrate on my work. So these are some of the principles I followed to
be on top of the job, whether I was president or whether I was head of department, which I found as very useful. Now, the non-professional behavior robs basic human rights and lives. இப்போ நாங்கள் அக்கௌண்டன்ட்டோ என்ஜினியரோ டாக்டரோ யாரும் இருந்தால் எங்களோட துறையிலேயே சில பேர் எங்களோட ஒர்க் பண்றாக்கள் வடிவா வேலையை செய்ய மாட்டார்கள். அப்படி என்றால் அது மற்ற ஆக்களுக்கு அந்த சர்வீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற ஆக்களுக்கு தான் கஷ்டம். அது சில வேளையில லைஃபையும் பார்க்கும். ஸோ நான் 2 உதாரணம் காட்ட போறேன். ஒன்று நார்த்விக் பார்க் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு இன்சிடென்ட், 2வது கால்வே ஹாஸ்பிட்டல் இன் அயர்லாண்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். என்ன மாதிரி நான் ரியாக்ட் பண்ணினேன், என்ன மாதிரி அந்த ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் என்ன ஹெல்ப் பண்ணிச்சுண்டு. Northwick Park Hospital, north of London, they had 10 maternal deaths. 10 தாய்மார்கள் இறந்தார்கள் 3 வருஷத்துல. அது ஒரு ட்ராக் ரெக்கார்ட். வழக்கமா 100,000 விமெனுக்கு 10 பேர் சாவின, 100,000 மெட்டர்னிட்டிஸுக்கு. இது 15,000 மெட்டர்னிட்டிஸுக்கு 10 பேர் செத்துட்டின. அப்போ எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்த்தா 6-7 தரம் கூடின இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துச்சு. அவர்கள் யாரையும் ஒரு ஆளை பார்த்து அந்த சால்வ் பண்ண சொல்லி கடைசியா என்னட்டு தான் பிடிச்சார்கள். அவர் இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ள பின்ன அந்த ஜான் ரீட் அப்போதான் அவர் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபோன் பண்ணி சொன்னார், இப்படி ஒரு விஷயம், ஐ வாண்ட் யூ டு ஹெல்ப் அண்ட் கோ அண்ட் சி த பிளேஸ். நான் அப்போ போனான், போய் எல்லாத்தையும் பார்த்து ரெக்டிஃபை பண்ணான், கணக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டுனான். இது சும்மா 2 படம் காட்டுறேன். ஒரு பிலிப்பினோ நர்ஸ் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது, அதாவது சிசேரியன் செக்ஷன் செய்து அவள் ப்ளீட் பண்ணி செத்து போனான், யங் கேர்ள். மற்றது ஜீவன் என்ற ஒரு தமிழ் லேடி சிஸ்டர், ஒரு டாக்டர், ஐம் ஃபீலிங் நாட் வெல், அப்படி எனக்கு சுவமில்லை, நான் போடுறேன் அப்படின்னு சொன்னாலும் கடைசியாக செத்து போனான். நான் இந்த இன்கொயர் பண்ணி அந்த 10 மெட்டர்னல் டெத்ஸ்லையும் கஷ்டமான விஷயம்தான். 2 கன்சல்டன்ஸை சஸ்பெண்ட் பண்ண வேண்டி வந்துட்டு, 2 hours to leave, 1 were removed from the labor ward duties. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான டெசிஷன். அப்போ எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். இதெல்லாம் இந்த ஒர்க்கிங் கலீக்ஸ், தெரிஞ்சாக்கள், ரெஸ்பெக்டபிள் பீப்புள். And our principle was lurking in my mind in the back. இந்த பகவத்கீதா எல்லாரும் இந்த நீங்கள் பார்த்திருப்பீங்கள், அந்த சேரியட்ல லார்ட் கிருஷ்ணா advising Arjuna saying you are not fighting the half brothers but you are fighting good versus evil. So நீங்கள் 4 பேர்ட்ட உத்தியோகத்தை சொல்லின don't break the rice bowl என்றாலும் செய்ய வேண்டி வரும் சில வேளையில கஷ்டம் என்றாலும், ஏனென்றால் எல்லாத்துக்கு கூட தாய்மார்கள் சாக போறார்கள். அந்த டிசிஷன் மேக் பண்ணணும், அவங்களோட மனதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் செய்கிறது சரி என்று. நான் அந்த பிரின்சிபல் வந்தது எனக்கு அந்த பகவத்கீதா ஃபாலோவரா கணக்கு லெசன்ஸ் லிசன் பண்ணபடியா. ஸோ அது ஒரு கதை. இன்னொரு கதை வந்து இந்த லேடி சவிதா ஹலப்பனாவண்டா, ஒரு டென்டிஸ்ட், கால்வே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணவா. அவள் ஒரு 18 வீக்ஸில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல மெம்பரைன் ரப்சர் பண்ணி அவள் அந்த டெர்மினேஷன் செய்கிற இல்லை அயர்லாண்டில் ஃபீடல் ஹார்ட், அந்த பேபியின் ஹார்ட் பீட் இருந்தா. இருந்தாலும் அவருக்கு இன்ஃபெக்ஷன் வந்தது, அந்த ஹார்ட் பீட் இருக்கிறபடியால் அவர்கள் ஒன்றும் செய்யலை. அப்போ இந்த இன்கொயரிக்கு என்னத்தான் சேர்மனாக நியமித்தவர்கள். அப்போ நான் இங்கிலாந்துலேருந்து இடக்கிட போக வேண்டி வந்தது இந்த கால்வே ஹாஸ்பிட்டல் இன்கொயரி நடத்துறதுக்கு. அந்த இன்கொயரி நடத்தி முடிஞ்சு நான் 3-4 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தேன். நான் doctors and nurses say that duty சரியில்லை, number of doctors and nurses has to be increased. But finally the 4th point I raised was the law has to be changed, at least in special circumstances, to allow termination. And the 18 weeks பிள்ளை ஹார்ட் பீட் இருந்தாலும் அது ஹார்ட் பீட் போயிருக்கும் இன்னொரு 1-2 நாளையில். அதை மினக்கிறதால தாயின் வேதத்தம் கூட வந்து அவ செத்திருப்பா. அப்போ அந்த லா சேஞ்ச் பண்ணணும்ண்டி நான் ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணினான். அது ப்ரொடியூஸ் பண்ணினா அது பெரிய பேர் அதை பற்றி எல்லாம் கதைச்சு பார்லிமெண்ட்ரி செலக்ட் கமிட்டி அவையில் சொன்னின அந்த லா ஒன்று இருந்தது 8th amendment.
அதுக்கு ஒரு இன்குவாரி ஒன்று நடத்தணும்னு நான் சொல்லி கனவேர் கூப்பிட்டு எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ அது கொடுக்கல எல்லாரும் சொல்லுவீனா யூஆர் அன் அபார்ஷனிஸ்ட். அப்போ நான் சொல்றது எஸ் ஐ சப்போர்ட் லீகல் அபார்ஷன். By not supporting legal abortion, the women go for illegal abortion. அப்போ அது ப்ராப்ளமான ஏரியா emotionally and physically and mentally. But we had to take a decision. இல்லாட்டிக்கு ஒரு வருஷம் 4,500 women 4,500 பொம்பளையர் இங்கிலாந்துக்கு வரவே டெர்மினேஷன் செய்ய. இதெல்லாம் திரும்பி போய்க்கல ப்ளீட் பண்ணினா வேற வழி இல்லை, டாக்ஸிலேயே ஆக்கள் சேர்த்துருக்கீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் ஹேஸ் டு பி சால்வ். அது அப்படி ஒரு ரெஃபரண்டம் செய்யணும்னு சொல்லி ரெஃபரண்டம் செய்து Ireland Journey to Care, Compassion and Choice. And கனவேர் இப்போ அந்த லேடி ஒரு கார்னரில் காட்டுறேன், வயசு போன ஆள் மாதிரி இருக்குது. அந்த நாளையில் கல்யாணம் முடிக்காமல் பிள்ளைக்கு தங்கி இருந்தால் கன்வென்ட்ல ஒன்றே போட்டுருவீனாவே போய் அந்த நிலத்தை ஸ்க்ரப் பண்ணணும், அயன் பண்ணணும், பிள்ளைகள் பிறந்தவொடனே அடாப்ட் பண்ணி தாய்க்கு தெரியாது அங்கே பிள்ளை போனது கஷ்டங்கள். அந்த அதுகளுக்கெல்லாம் கட்டாயம் அது நாங்கள் ஏதாவது செய்யத்தான் வேணுமென்று தான் செய்த நான். அதை அபார்ஷன் செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அண்டர்லைங் ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் ரிசால்வ் ஆகும். இது ஃபைனலி தி நைட் பேச்சுலர் 2009 பிரின்ஸ் சார்ல்ஸ் ஸோ குவீன்ஸ் பர்த்டே ஆனர்ஸுக்கு கூப்பிட்டு படத்தை காட்டினேன். எனக்கு மிச்ச சந்தோஷம். அந்த இந்த சர்வீசஸ் ரெக்கக்னைஸ் பண்ணி சர்வீசஸ் கொடுத்தது. நான் ஸ்ரீலங்காவில் இருந்து வந்தேன். அப்போ ஸ்ரீலங்கா நான் பார்த்தேன் முந்தி எனக்கு முதல் கிடைச்ச மெடிக்கல் பர்சன் வந்து Sir Nicholas Artigala, who was Vice Chancellor so many years later. But there are other Sri Lankans like lawyer Zoisa has got one. அப்படி கனவேருக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த கனவேருக்கு வேற பட்டங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த லைஃப் இன்ஸ்பிரேஷன் சில வேளையில் சில படங்களை பார்க்குறது நான் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்தது. எல்லாரும் விமன் அண்ட் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் என்று சொல்லுவீங்க. எங்கே இந்த விமன் அண்ட் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் என்று தொடங்கினாண்டு அந்த ஸ்டோரி வந்து 1845 there was a ship called HMS Birkenhead. So that sailed from South Africa. Not enough lifeboats. Up on the captain, women and children first to the lifeboats and the crew to stand by and to play the music to calm the atmosphere. நாங்கள் கேட்கணும் in the best act of professionalism and chivalry என்று சொல்லலாம். In some way, the COVID pandemic has shown that the NHS staff, the frontline staff, has shown professionalism and chivalry. They கனவேர் சொல்ல நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு வரப்போகுது கோவிட் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒர்க்கு போய் இயலக்கூடிய செய்தவர்கள் தங்களோட உயிரையே கொடுத்தார்கள். என்னுடைய நாங்கள் செய்கிற வேலை என்ன வேலை செய்தாலும் அந்த ப்ரொஃபஷனலிசம் அண்ட் சிவல்ரி இருக்கணும், ஒரு அளவு காதல், so that we can also contribute to other people's life. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகின்றேன். அதன் பழையபடி காட்டுறேன் இந்த தமிழ் ஸ்டடீஸ். நீங்கள் செய்கிற அருமையான வேலையை நல்வாழ்த்துக்கள். இப்படி செய்து உங்களோட 10 million pounds ரீச் பண்ணினால் கட்டாயம் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. உங்களோட ப்ராமிசஸ் ஆர் வெரி magnanimous promises. And also all campaigners are volunteers. So now I thank everybody, the Executive Council, Selin, George, Shivaseelan, Dharmendran, Rajesh, Ignadasan, Purnamma, Sundaram, Paran Kange, and Mani Babu, Siva Pillai, and Rajapur. Thank you very much. மிக்க நன்றி. நான் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நான் 7 மண்டால் மறுமொழி சொல்லுவேன். தேங்க்யூ. நன்றி ஐயா. Thank you for your very motivational speech. I was trying to take more or less every part of your presentation in my notebook. So it's fantastic presentation, and thank you so much. You have explained the philosophy of religion so nicely. உங்களுடைய இந்த பேச்சின் ஒவ்வொரு வரிகளையும் முத்துக்களாக நாங்கள் கோர்த்து எடுத்து மாலையாக அணிய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த மணி, டைம் அண்ட் எனர்ஜி, when you compared with young age, middle age and old age, and the reverse philosophy which you have explained,
மார்வலஸ். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்க மேலே போக போகத்தான் உங்கள் பின்பக்கம் தெரியும் என்று. குறைகள் நிறைய பேர் நம்மை சுட்டி காட்டும் பொழுது நாம் உயர உயர பறந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த தெளிவு நமக்கு வேண்டும் என்பது அதன் மூலம் தெரிகிறது. போகும் வழியில் நியூசன்சஸ் வரும், நிறைய பேர் உங்களை பின்னால் குத்துவார்கள், நீங்கள் அதற்கு திரும்பி நீங்கள் வில்லால் அம்பால் தாக்குவது தேவையற்றது என்று அழகாக சொன்னீர்கள். ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அதுக்கான உதாரணங்கள் நீங்கள் சொன்னது, குறிப்பிட்டு காட்டியது மிகவும் அற்புதமாக இருந்தது. இது போன்ற ஒரு லைஃப் பிக்சர், வாழ்க்கை படத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது எங்களை போன்ற அல்லது வளரும் கலைஞர்கள் பல பேருக்கு வாழ்வு என்பது வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல. யூ செட் நம்ம பணத்தினால் வீடு கட்டுகிறோம், ஆனால் வாழ்வது வைஸ் பர்சன் என்று சொன்னீர்கள். அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது. இது போல ஒரு அருமையான தத்துவங்களை நீங்கள் பொழிந்த வண்ணம் இருந்தீர்கள். நாம் ரிச்சாக வாழ வேண்டுமா, பணக்காரராக வாழ வேண்டுமா, புகழ்பெற்றவராக வாழ வேண்டுமா, இதற்குள்ள சரியான தீர்வை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். நிச்சயமாக இதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். உங்களுக்கு மிக்க நன்றியை சொல்ல வேண்டியிருக்கிறது. நல்ல நல்ல உதாரணங்களை தொகுத்து சொன்னீர்கள். முக்கியமாக அந்த பகவத்கீதையிலிருந்து நீங்கள் சொன்ன உதாரணம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. எங்களுக்கு மிகவும் உபயோகரமாக இவை இருந்தது. இன்று நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் இது கண்டிப்பாக நிச்சயமாக உபயோகமாக இருந்திருக்கும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகமே கிடையாது. கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் தயவு செய்து கேட்கலாம். உங்கள் கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலும் போடலாம், நான் படித்து ஐயாவிடம் காண்பிக்கிறேன். இன்று அரை மணி தியாலம் இருக்கிறது கேள்வி கேட்பதற்கு. ஆக ஒவ்வொருவராக ரைஸ் ஹேண்ட் பட்டனை அழுத்தினீர்கள் என்றால் ஐயாவுடன் உரையாட உங்களை அழைக்கிறேன். நன்றி. ஐயா, முதல் கேள்வியை நானே கேட்கிறேன், மற்றவர்கள் தயார் செய்யும் நேரத்தில். நீங்கள் you told about the women health. What are the real factors, important factors women should take care? Because women health is the family health. If a woman is sick, whole family's operation is got stopped. So I just want to know, I want to aware, what are the important factors women should take care in perspective towards their health? Well, the women's health, நல்ல கேள்வி. Women's health starts from childhood to adolescent to reproductive age to menopausal age. So ஒவ்வொரு ஏஜ்லயும் அவர்களை வடிவா பார்த்துக்கொள்ளணும். எங்களோட பழைய காலத்து பழக்கங்களை பார்த்தீங்கள் என்றால், ஒரு குடும்பம் இருந்து சாப்பிடல முதல் அந்த குடும்ப தலைவர் மனிதனுக்குத்தான் சாப்பாடு போடுவார்கள், தாய். பிறகு அந்த ஆம்பளை பிள்ளைக்கு, பிறகுதான் பொம்பளை பிள்ளைக்கு. அந்த சமுதாயம் வாழணும், சமுதாயம் இந்த ஃபேமிலி சிறப்பாக இருக்கணும் என்றால் முதல் பெண் பிள்ளைக்குத்தான் சாப்பாடு போடணும், பெண் பிள்ளைக்குத்தான் நியூட்ரிஷன் கொடுக்கணும். நாங்கள் ஒரு சின்ன உதாரணம், இப்போ இந்த நாளையில கன பேர் 70, 80, 90, 100 வயசு மட்டும் சீவிக்கிறார்கள். மெனப்போஸ், பிறகு அந்த போன் ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லுவார்கள். அதில் விழுந்தால் உடம்பு ஃப்ராக்சர் ஆஃப் ஃபீமர், அப்படி எலும்பெல்லாம் உடையும். And 40% of the bone, real bone, is formed in adolescent when they are between 12 to 20 years. அந்த வயசில் அவர்களுக்கு பாலோ சீஸோ ஏதாவது ப்ரோட்டீன் அதெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் நாங்கள் கவனிக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இப்போ ரிப்ரொடக்டிவ் ஏஜ் வந்தால் நாங்கள் கன்ட்ரசெப்ஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் கவனிக்கிறேன். அவர்கள் 2-3 years ஸ்பேஸ் பண்ணினா பிள்ளைகளுக்கு நல்ல, அவர்களுக்கு நல்ல. ரெண்டா அதிகமாக ஆஸ்பத்திரி போனால் டாக்டர்ஸுக்கும் அவ்வளோ டைம் இல்லை, எல்லாரும் பார்த்து அனுப்புறது வழியா அவரோட சுகங்களை அவ்வளவு விசாரிக்கிறேன். இப்போ அவர்களுக்கு பிள்ளை பிறகு பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் இல்லாட்டிக்கு டயபிட்டிஸ் இருந்தால் அவைகளோட வாழ்க்கை பாதிக்கப்படும். மெட்டாக்கள் 50-60 வயசம் இருப்பீன் என்றால் 30-40 வயசுல செத்துருவீன.
ஏனெண்டா டயபிட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் ப்ராப்ளம் வரபடி. அப்போ அவளுக்கு அட்வைஸ் பண்ணணும், இப்போ ரெகுலராக செக் பண்ணி இந்த பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் அதுகளை பார்த்து ட்ரீட் பண்ணினா அவளை நார்மல் லைஃப் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மிக இம்பார்ட்டண்ட், முக்கியமான கேள்வி. அதில் டாக்டர்ஸ் கம்யூனிட்டி ஹேஸ் டு ஒர்க் டுகெதர் டு கிவ் தம் a better life. தேங்க்யூ ஸோ மச் சார், மிக்க நன்றி. அடுத்த கேள்வி தணிகாசலன் தயாபரன் அவர்கள் கேட்க விரும்புகிறார்கள். ஐயா, உங்கள் கேள்வியை சுருக்கமாகவும் நேரடியாகவும் கேட்டீர்கள் என்றால் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. உங்களுடைய உரை மிக 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 சிறப்பாக இருந்தது. I tried to take down notes, but I couldn't at the end because it's you are pouring informations and advices. So அதற்கு மேலாக போய்விட்டது. எங்களுடைய humble request ஐயா, you have to write a book. You definitely need to write a book. There are so much of knowledge and your experience we all need to take. இன்னொரு விஷயம் வந்து youngsters should hear this. Youngsters, those who are in the beginning parts of their life should hear. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி ஐயா, because of the time, I want to tell more about you and the speech about US today. ஆனால் டைம் இல்லாத காரணத்தினால் நான் என்னுடைய கேள்வியை மட்டும் கொண்டு போகிறேன். இந்த டீம் ஸ்பிரிட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க. So how to control the captainship of a team and how to take everyone together with you. இந்த இப்படியான the captainship and the power when you are going up in the team relationship-ல, so is there any way how you get rid of the egoism and all the other things, the negative parts of the thinking philosophy, or someone may come and overtake you. So how do you come over those type of உங்களுடைய உணர்வுகளை எப்படி நீங்க அதை கட்டி பாதுகாத்தீங்க? அதுக்கான உங்களுடைய அட்வைஸ் என்னன்றதான் என்னுடைய கேள்வி. நன்றி ஐயா. தேங்க்யூ. அது ஒரு நல்ல கேள்வி. நான் என்ன ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணேன்னு அப்படி இஷ்யூ வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் ஒரு காயின் மாதிரி. ஒரு காயினில் ஒரு பக்கத்தில் ஒரு படம், மற்ற பக்கத்தில் மற்ற படம். அப்போ நாங்கள் பார்க்கறது ஒரு பக்கம்தான் பார்ப்போம். மற்ற பக்கம் என்னென்னா அவரோட கட்டித்தனம் என்னென்று கண்டுபிடிக்கணும். சிலோட தெரியலாட்டிக்கு அவர்களோட இருந்து தனியாக இருந்து கதைக்கணும். கதைச்சு அவர்கள் என்னத்தில் நல்லா செய்வார்கள் என்று அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுழர் என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். நாங்கள் அப்படி செய்தால் அவர்கள் எக்ஸல் பண்ணுவார்கள். அதே மாதிரி கன பேர் பாஸ் பண்ணி கூட செய்தால் அவர்களையும் கூப்பிட்டு தனியாக கதைக்கணும். இது ஒரு பல பேருக்கு உரித்தான ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஆர்கனைசேஷன் என்ன மாதிரி அவர்கள் உதவி செய்யலாம். அவர்களுக்கு இண்டிவிஜுவல் ரெக்கக்னிஷன் கொடுக்கலாம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மற்றவர்களையும் என்னென்று முன்னேற்றலாம் என்று அவர்களோட தனியாக கதைக்கணும். அப்போ 1-to-1 டாக் தனியாக கதைச்சா பிரிம்பா அப்படியோ விளங்கப்படுத்தினா அதுதான் நல்லம். மற்றது ஒரு தலைவரோ ஹெட்டோ பிரசிடெண்ட்டாக இருந்தால் முன்னுக்கு போகிற ஆக்கள் உங்களுடைய ஆக்கள் தான், உங்களோட சபார்டினேட்ஸ் தான், அவளை தான் முன்னுக்கு காட்டணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனோ அவளை தான் ப்ரமோட் பண்ணணும். நீங்கள் பின்னால் இருந்து செய்யலாம். வேண்டாம், உங்களுக்கு ஹேரப்பாக இருக்கிறார்களுக்கு தெரியும் உங்களால் தான் அந்த டிபார்ட்மெண்ட் த்ரைவ் பண்ணதுண்டு. அப்போ அவர்கள் ஒரு பிள்ளையும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஸோ கனவிதமாக செய்யலாம். இந்த 2-3 விஷயம் மென்ஷன் பண்ணினேன். Individually talking about their strengths and giving the environment for them to do well. That's the best way to motivate them. மிக்க நன்றி ஐயா. நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல கண்டிப்பாக நாங்கள் உங்களிடமிருந்து ஒரு புத்தகத்தை எதிர்பார்க்கிறோம், ஒரு மோட்டிவேஷனல் புக். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிகிறது, அதை புத்தகமாக வடித்து கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தலைமுறைக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். அடுத்த கேள்வி கவிதை கணேசன் அவர்கள் கேட்க இருக்கிறார். கவிதை கணேசன், நீங்கள் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலிருந்து பேசுகின்றேன். ஒரு மருத்துவ சம்பந்தமான ஒரு சந்தேகம் எனக்கு. மனித இனத்தில் பெண்களுக்கு மிகுந்த தொந்தரவாக மாதம் அந்த 3 நாட்கள் மிக சிரமப்படுகிறார்கள். அது மறுக்க முடியாத உண்மை.
ஆணுக்கு பெண் சரிநிகர் என்று சொன்னால் கூட அந்த விஷயத்திலே வந்து நாம் சரியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி எந்த உயிரினங்களுக்காவது மாதம் தொந்தரவுகள் இருக்கிறதா? இது எனக்கு ரொம்ப நாள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது. நீங்க மருத்துவத்தை பற்றி, பெண்களை பற்றி நீங்கள் சொன்னதால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். தெரிந்திருந்தால் சொன்னீங்களா? நன்றி. ஓகே, அது எனக்கு உண்மையா சொன்னா அதில் நான் கணக்கு அதை பற்றி படிக்கவில்லை. அந்த அனிமல் கிங்டமுக்கும் இந்த ஹியூமன்ஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கின்றது. அந்த அனிமல் கிங்டம்ல ஒரு சீசன் வந்தால் தான் அவைகளுக்கு அந்த ஈஸ்ட்ரஸ் அண்ட் செக்ஷுவல் டிசையர் அண்ட் ப்ரெக்னன்சி டைம் வாருது. அப்போ அவைக்கு அந்த மந்த் டு மந்த் அப்படி மென்ஸ்ட்ருவேஷன் மாதிரி வார இல்லை. அதிகமாக அப்படி அந்த ஈஸ்ட்ரஸ் வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நடந்தால் அவர் ப்ரெக்னென்ட்னா சரி, அப்படி இல்லாட்டிக்கு அந்த ஹோல் திங் இட்ஸ் அப்சார்ப். இப்போ அவர்களுக்கு அந்த கரைச்சல் இருக்கிற இல்லை. அண்ட் இந்த மங்கி காலனி, சில மங்கி காலனியில் இருக்குது, அது அதுவும் அப்சார்ப் பண்ணும் போல தெரியறே இல்லை. அண்ட் அந்த மென்ஸ்ட்ருவல் ப்ராப்ளம் இருக்கிறது விமென், இந்த காமனாக நாங்கள் சொல்லுவோம் வீப்பிங் ஆஃப் த வூம் ஃபார் நான் கன்சீவ் ப்ரெக்னன்சி. அது ஒரு கரைச்சலான விஷயம். And the problem is nothing to do with the human or animal, but is to do with the estrous cycle, how it is formed. இப்போ சில அனிமல்ஸ் லைக் பேண்டா பியார் எடுத்தோம்னா வருஷத்துக்கு ஒரு தான் கன்சீவ் பண்ணலாம். வேற உமன்டா ஒவ்வொரு மாதமும் கன்சீவ் பண்ணலாம். அப்போ அந்த டிசப்பாயிண்டட் வூம் ஷெடிங் ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டிருக்கும். நன்றி ஐயா. இப்பொழுது திரு தர்மேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். திரு தர்மேந்திரன் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் கேள்வி கேட்பார். கேள்வி அல்ல, அவரின் உரையில் நம்ம தமிழ் துறைக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. டீம் ஒர்க், மற்றவர்கள் எப்படி மற்றவர்களுடன் ஆலோசித்து கலந்து ஆலோசித்து பல கருத்துக்களையும் எடுத்து ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவின்படி நடக்க வேணும் என்ற அப்படி கன விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி. மற்றவங்க கூட நான் உங்களை நடுக காண்றேன்னா உங்களோட தன்னடக்கத்தை, அந்த தன்னடக்கத்தோடு இன்று நீங்க உரையாற்றினதும் பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். எத்தனையோ விஷயங்களும் எங்களுக்கு இன்றைக்கு தத்துவ ரீதியாக எங்களை படிப்பிச்சிருக்கிறீங்க. நன்றி. அதை சொல்லத்தான் அடுத்தினால் மற்ற நான் கேட்ட உடனேயே மாட்டேன்னு சொல்லாமல் ஒத்துழைத்து எங்களோட வந்ததுக்கு மிக நன்றி ஐயா. நன்றி, மறக்க மாட்டேன். நன்றி தர்மேந்திரன் ஐயா. இப்பொழுது நிலாவை அவர்களை அழைக்க கூடுகிறோம். நிலா, நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நிலா அவர்களை அழைக்கிறோம். வணக்கம் ஐயா. உங்களுடைய இந்த அருமையான இந்த நேரம் எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு குணா நேரம் என்று தான் நான் குறிப்பிடுவேன். அது நேரம் நான் குறிப்பிடப்பட்ட மாதிரியே ஒரு அன்பர் கேட்டிருந்தார், உங்களுடைய வாழ்க்கை சுத்தமாக எழுதினான் இல்லைன்னு சொல்லி. அது மிக தேவையான கூடிய நீங்கள். அதே நேரம் இந்த உங்களுடைய அந்த எளிமை, அதில் நம்ம இருக்கக்கூடிய செம்மை, இவற்றையெல்லாம் பார்க்கும்போது மிக வியப்பாக இருக்கிறது, மிக பெருமையாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன பல விடயங்கள் இப்போ அதாவது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை ஒரு ப்ரொசீஜர் பக்கமே போடும்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொண்டு வந்தேன். ஏன்னு சொன்னால் அவ்வளவு நிறைய விடயங்கள் அதில் அடங்கியிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக எனக்கு மிக பிடித்த ஒரு பதில் சொன்னால், அதாவது உனக்கு ஒரு நேரம் இல்லை என்று சொன்னால் நீ மேலதிகமாக வேறு பொருட்களை எடுக்காது என்ற அந்த 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 பகுதி நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது do not accept extra commitments if possible if you are tight for time. அது எனக்கு பொருத்தமாக இருந்தது. மற்றது உங்களை போன்ற ஆட்கள் இங்கு வந்து பேசுவது என்பது தமிழ் துறை எங்களுக்கு தெரிவிந்த பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்ல வேண்டும். மிக்க நன்றி. நான் உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நீலா. அடுத்தது புவனா சந்திரா அவர்கள் பேச அழைக்கிறோம். புவனா சந்திரா. நன்றி சார் அருக்குமாரன். நான் பல வருடங்களாக எனக்கு அருள் ஒன்று தான் இப்போ கூப்பிடுவேன். அருளை எனக்கு நன்றாக தெரியும். நாங்கள் குடும்ப நண்பர்கள், பாடசாலையில் ஒருமிக்க படித்தவர்கள்.
எனக்கு மிக துணையாக இருந்தவர். நான் மருத்துவக் கல்லூரி விடுதியில் பிரசிடெண்டாக இருக்கும் பொழுது அருள்குமாரன் தான் என்னுடைய செக்ரட்டரி. அந்த நாளிலே நான் அவரிடந்து கணக்க பாடங்கள் படித்தேன். என்னென்றால் ஒரு வேலையை சொன்னால் அது உடனே செய்வார், அது சொன்னதிலும் பார்க்க பன்மடங்கு கூட செய்வார். ஏனென்றால் அது மற்றவர்களுக்கு உதவுது என்று சொல்லி தான் செய்கிறேன் என்று சொல்லுவார். அதே குணம் இதுவரைக்கும் இருக்கின்றது. எனக்கு இவர் நண்பன், ஒருமை படிப்பன், ஆனால் எல்லாத்திலும் பார்க்க இந்த வயதிலும் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. எனக்கு மிக சந்தோஷம். எனது பிள்ளைகளுக்கும் இவர் ஒரு வழிகாட்டி, எங்கள் சமுதாயத்துக்கும் ஒரு வழிகாட்டி. அதை விட பூங்குன்ற மாதிரி யாதும் ஊரே யாரும் கேள்வி என்ற மாதிரி உலகத்துக்கு இவர் சேவை செய்கிறார். எங்களுடைய நாட்டில் இப்ப சண்டை பிடிக்கின்றார்கள், யார் முதல் வந்தது, யார் இந்த நாட்டுக்கு வந்தது என்றெல்லாம். ஆனா இங்கேயோ இவர் உலகத்துக்கே உதவி செய்கிறார். நன்றி அருள், உங்களுடைய சேவை மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் உதவும் என்று நான் நம்புகின்றேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ் சங்கத்துக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி போனா அவர்களே. மேலும் யாரும் கேள்விகள் கேட்க விரும்பினீர்கள் என்றால் தெரிவிக்கலாம். அடுத்த கேள்வி வருவதற்கு முன் ஐயா, என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. முக்கியமாக உங்களுடைய செயல்பாடுகளை நான் நோக்கிய பொழுது எனக்கு தெரிவது என்னவென்றால், you are always showing a human touch in a problem. அந்த மனிதாபிமான முறையிலே எந்தவித ஒரு பிரச்சனையும் அணுக வேண்டும் என்பதை எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? எது உங்களை which has guided you to move towards that? நான் முதல் சொன்ன மாதிரி ஏதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும், நெகட்டிவ் பாயிண்ட்ஸை விட. அது சில வேளையில் இருந்தால் போல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஐடியா வரும். இப்போ நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இந்த டாக்டர் பூர்ணச்சந்திரன் சொன்ன பிறகு ஞாபகம் வருது. நான் காசல் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணினேன் கொழும்பில் 2.5 வருடம். அப்போ 19, 20, 22 வயசு பொம்பளைகள் வருகிற 2 பிள்ளைகள் பெற்று ஸ்டெரிலைசேஷன் ஒன்று தான் இந்த கன்ட்ரசெப்ஷன் மெத்தட், கருத்தடை மெத்தட். இந்தியாவில் கன பேர் அப்படி செய்கிறவர்கள் யங் ஏஜில். அது எனக்கு ஒரே worry. ஏன்னா நான் 2.5 வருஷம் ஒர்க் பண்ணிக்கல, ஒரு 2000 கேஸ் ஏதாவது செய்திருப்பேன் அதில். அப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு பிறகு இதை யோசிச்சு பார்த்தேன், ஆல்டர்னேட்டிவா அவைக்கு ஒரு கொப்பை கோயிலை போட்டு அவை 10 இயர்ஸ் கருத்தடை செய்யலாம். பிள்ளை வேணுமெண்டா 3 வருஷத்துலேயே அதை அந்த கொப்பை கோயிலை எடுத்து விடலாம். அப்போ ஒரு பெரிய கிராண்ட் ஒன்றுக்கு அப்ளை பண்ணி அந்த கிராண்ட் எடுத்து முதல் இலங்கையில் செய்தேன். பிறகு இந்தியா, நேபாள், பங்களாதேஷ், கென்யா, டான்சானியா அந்த இடங்கள்லேயும் செய்து அதை ஒரு 7 வருஷத்துக்கு மேலே அந்த வேலை செய்தேன். நான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போய் செய்தபடியா இப்போ அது நேஷனல் பாலிசியாக வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸ்லேயும். இப்போ ஸ்டெரிலைசேஷனை விட்டுட்டு டெம்பரரி மெத்தட் செய்ய சொல்லிண்டு அப்போ அதை காட்டினேன். அப்போ அது நல்ல காரியம். இல்லாட்டிக்கு இந்த பொம்பளை பிள்ளைகள், இந்த தாய்மார்கள் பிள்ளைகள் இறந்தா பிறகு இன்னொருக்கா பழையபடி உண்டாக்குற கஷ்டமாக இருக்கும். அப்போ அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட், ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ உங்களோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது நடந்த எதுவும் செய்ய திருத்தோணும், இல்லாட்டி பெட்டராக செய்யலாம்டா அதை செய்கிறதுக்கு எப்பயும் சான்ஸ் கிடைக்கும். அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பாவிச்சா சந்தோஷமாக செய்யலாம். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சரியாக சொன்னீர்கள். அந்த கடைசி வரி மிக முக்கியமான வரி. நிறைய பேருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, ஆனால் கிடைத்த சந்தர்ப்பத்தை மக்களுக்கு பயனுள்ள வரையில் மாற்றி கொடுக்கும் அந்த திறன் இல்லாததுனாலும் அதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ளாததுனாலுமே பல முறை மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் கையில் கிடைக்கும் இந்த பவர், அதை சரியானபடி உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் போகிறார்கள் என்பது உங்களுடைய உதாரணத்திலிருந்து அழகாக தெரிகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி, கொடுக்கப்பட்ட நேரங்கள் அல்லது கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாவற்றையுமே நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி அதன் மூலம் சரியான சேவை செய்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. உண்மையாகவே பெருமையாக இருக்கிறது. அடுத்த கேள்வி திருமதி பார்வதி அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களை அழைக்கிறோம்.
Thank you. Sir, I had உங்களோட speech and உங்க session was சரியான நல்லா இருந்தது. Thank you so much. நான் ஒரு கேள்வி தான் கேட்க இருந்தேன், but I'm asking you 2 questions. First question, sir, வந்து what was the single most important aspect in your life which you considered was very important to achieve so much in your career and in your life? Second question, sir, வந்து being a woman in medicine, it's very difficult to, pass through all the blocks from the cigar smoking white men and hierarchy. And also வீட்டு வேலை நிறைய இருக்கு, like குடும்பம், அது சமையல், அது எல்லாத்தையும் தாண்டி how does a woman achieve something like how you've achieved? Like, I think it's easier for men to achieve more in medicine than women. So அதே முறுக்கா explain பண்ணுங்க. Thank you. ரெண்டு கஷ்டமான கேள்வியில கேட்டுட்டீங்க. முதல் கேள்வி கொஞ்சம் சுகமான கேள்வி. எனக்கு 2 விஷயம் என் மனதில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிச்சு. ஒன்று வந்து நான் இந்த நார்த்விக் பார்க் ஹாஸ்பிட்டல் இன்சிடென்ட்டை சொன்னேன். அதில் கனவேஷங்கள் செய்து அந்த தாய்மார் சாகையில் அடுத்த 18-20 months அங்கே ஒர்க் பண்ணினா நான் ஒன்றும் நடக்கல. அண்ட் அதில் அந்த பிரின்சிபல்ஸை எம்பெட் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட் ஆஃப் த ராயல் காலேஜ் வரைக்கில் 2-3 கைட்லைன்ஸ் கொண்டு வந்து நான் இவ்வளோ கண்டிஷன்ஸுக்கும் தாய்மாருக்கு பக்கத்தில் கன்சல்டன்ட் நிற்கணும். அது ஒரு ரூல் மாதிரி கன்சல்டன்ஸ் டியூட்டி. அது அவ்வளோ கனவேருக்கு பிடிக்கல டாக்டர்ஸுக்கு. என்றாலும் நான் அதை கொண்டு வந்து மற்றது ஹாஸ்பிட்டல் எல்லாம் அவைன்ற ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு மாதம் பப்ளிஷ் பண்ணணும் என்று வாட் வி கால் அஸ் அ டேஷ்போர்டு ஒன்று அதே ஒரு கைட்லைனாக கொண்டு வந்தான். அது எனக்கு மிச்ச மனத்துக்கு மிச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தது. 2வது, இந்த ஐர்லாண்ட் நான் காட்டின ஒரு இன்சிடென்ட், இந்த சவிதா ஹலப்பனாவை அப்படி கனவேர் அதில் செத்திருக்கின பொம்பளை பிள்ளைகள், கனவேர் சூசைட் பண்ணியிருக்கின, கனவேர் வீட்டை விட்டு வலிக்கிட்டு ஓடி இருக்கின, அப்படி ப்ரெக்னன்சி அதை டெர்மினேட் பண்ணலாமல் போனேன். அண்ட் அந்த லோவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஐ வாஸ் ஏபிள் டு மேக் inroads and give the evidence in the discipline in the parliament to say that it has to be done. அதுவும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க by referendum. சேஞ்ச் பண்ணிட நான் இல்லை, the people, but the explanations were given by us and the other scientific community. So அது ரெண்டும் தான் கூட important, எனக்கு கூட satisfaction. Of course, the rewards of presidency and the knighthood, everything is happy, but இது 2 சாமானும் செய்ய கொஞ்சம் கஷ்டமான சாமான்கள். அதில் கொஞ்சம் மனத்திருத்தி. உங்களோட 2வது கேள்வி பொம்பளைகள் மற்றது செக்ஸால ஆம்பளை கொஞ்சம் கூட அச்சீவ் பண்ணுற பெட்டர் தேன் பொம்பளை. அது தட் இஸ் வெரி கரெக்ட். இந்த ப்ரொபோர்ஷன் கூடிக்கொண்டே போடுறது. இப்போ இந்த கவர்மெண்ட்டே இந்த யூனிவர்சிட்டி செக்டரில் சொல்லுவீங்க அத்தீனா அவார்டு உண்டு. அப்போ உங்களோட ரிசர்ச் டீமோ உங்களோட கிளினிக்கல் டீம்லையோ பொம்பளையால் கூட இருந்த ஹையர் பொசிஷன்ஸில் தே கெட் அ ஸ்பெஷல் அவார்ட் ஆர் ஸ்பெஷல் ஃபண்டிங். அப்படி அந்த பாசிபிலிட்டிஸை என்கரேஜ் பண்ணி பார்க்கணும். நான் கம்ப்ளீட்லி அக்ரி பண்ணுறேன். உங்களோட பொம்பளையா இருக்கைகளை கூட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வீட்டு அலுவலர்களை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், எல்லாம் இருக்கிறது. அது 2 பேரும் பேலன்ஸ் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேலன்ஸ் பண்ணி செய்தால் தான் பொம்பளையால் முன்னேற வரலாம். இப்போ சில ஃபேமிலிஸில் தி பிளான் இட் வெல். முதல் ஆம்பளையோ முதல் பொம்பளையோ முதல் விஷயங்களை செய்வீன, பிறகு ஆம்பளையால் செய்வீன. அண்ட் அந்த ஆம்பளையும் பொறுத்து இருக்கு. இது காமனாக சொல்லிங்களா, தேர்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் woman behind every man. The woman has to be successful. There should be a man who is going to support. ஸோ அந்த குடும்ப சப்போர்ட் இல்லாமல் உமன் வர்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நான் இந்தியாவுக்கு போனேன்டா கணக்கு கான்ஃபரன்சஸுக்கு அந்த ஹால் முழுக்க எல்லா ப்ரொஃபஸர்ஸ், எல்லா ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் பொம்பளைகள். அண்ட் அது இந்த ரீசன் என்னென்னா, தே ஹாவ் அ ஃபேமிலி நியூக்ளியஸ். அவன் இந்த தாய் மாமனார் மாமியார் எல்லாரும் இருந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஃபேமிலி நியூக்ளியஸால் வர்றது. பட் வென் தே கம் டு இங்கிலாந்து ஃபார் எக்ஸாம்பிள், தட் ஃபேமிலி நியூக்ளியஸ் இஸ் மிஸ்ஸிங். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஐ டோன்ட்
envy the situation, but I think we have to do something and they have to take turns. And மகன் மருமகள் இருக்கீங்க 2 பேரும் டாக்டர்ஸ். அப்படி சொல்லியிருக்கேன், முதல் ஒரு ஆள் செய்யணும், மற்ற ஆல்சோ இந்த மருமகள் PhD செய்கிறார். Hopefully she will also do well on the long run. So கஷ்டமான விஷயம். The family has to support if the woman has to do well. ரொம்ப நன்றி. நல்ல அருமையான கேள்வி கேட்டீர்கள். அதற்கான பதிலும் மிகவும் திறமையான பதில் ஐயாவிடம் இருந்து வந்தது. மிக்க மிக்க நன்றி. வேற யாரும் கேட்க விரும்புகிறீர்கள் என்றால் கேட்கலாம். ஐயா, நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் ஒரு குறித்து கொண்டே இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நிறைய பேர் உங்களை பாராட்டி எங்களுடைய சாட் செக்ஷனில் உங்களை பற்றி, உங்களுடைய உரையை பற்றி பெருமையாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் இதை ஒரு ஒன் ஆர் டூ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட். நீங்கள் மருத்துவர் மட்டுமல்ல, ஒரு ஆன்மீகவாதி என்பதையும் உணர்ந்து கொண்டேன் என்று யமுனா அவர்கள் கூறியிருக்கிறார். மிக சரியாக கணித்திருக்கிறார் என்று புரிகிறது. இது போல நிறைய பேர் they told a true inspirational talk based on personal experience என்கிறார் கந்தையா. We are very proud of you sir, very best wishes to you and your family என்கிறார்கள். இது போல கன பெயர்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை முடிக்கும் தருவாயில் நாம் இருக்கிறோம். உங்களுக்கு ஐயா, நீங்கள் கடைசியாக சில விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினீர்கள் என்றால் சொல்லலாம் இப்பொழுது. மிக்க நன்றி. இந்த சாட் பாக்ஸில் இவ்வளவு கங்க்ராச்சுலேட் பண்ண எல்லாருக்கும் என்ற மிக்க நன்றி. கேள்வி கேட்டவர்களுக்கு நன்றி. ஆர்கனைஸ் பண்ணின தர்மேந்திரன் அந்த டீம் மிக்க நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் அந்த புத்தகம் எழுதணும் என்று சொன்னீங்கள், அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். ஏனென்று சொன்னால் எனக்கு கணக்கு அலுவல்கள் இப்போ செய்து கொண்டே இருக்கிறேன், வேறு ப்ராஜெக்ட்ஸ் அப்படி இப்படி என்று. ஸோ அதுக்கு டைம் வரும். அந்த டைம் முடித்து நான் நெடுகம் யோசிக்கிறேன், அதெல்லாம் முடிக்கணும் வேண்டு. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்டடி, 3.8 million pounds NIHR, International Institute of Health Research in England, has given to TamilStudiesUK and the Imperial College Professor of Neonatology. Our non-chairman research committee. The purpose is to reduce the number of epilepsy in India, but we are going to study nearly 300,000 women over 4 years. And then the steering committee chairman ideas கொடுத்து வேற அப்படி சிமிலர் ஸ்டடீஸ் இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரீஸில். ஸோ அதுக்கு டைம் ஞாபகமாக போகணும். ஒவ்வொரு நாளும் இமெயில் வரும், அது என்ன இது என்ன அது இல்லை. ஸோ எந்த விஷயம் புத்தகம் எழுதுகிற விஷயம் சொல்லுவீங்கன்னா இட்ஸ் இந்த பேக் பர்னர் உண்டு. ஐயா, நீங்க இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னாக்க அதற்காக நாங்கள் உங்களை விட போவதில்லை. நீங்க வாட் த டாக்காகவோ அல்லது ஒரு நல்ல உரை எழுதுபவரிடம் ஒரு காரில் போகும்போது பேசியோ நடக்கும்போது பேசியோ எப்படியோ உங்களுடைய we want your experience to be come into press and you should go as a book for the London School of Economics மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு லெசனாக போக வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அது கண்டிப்பாக அது நிறைவேறும். நீங்கள் சொன்னது போல உங்களுடைய அந்த உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு கர்ம யோகியாக தோன்றுகிறது. அதனால ஒரு கர்மயோகி இடம்பெறுது, இது கண்டிப்பாக இது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்மயோகி கடவுளை பற்றி கண்டிப்பா ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வேணும் ஐயா. அவர் உங்களோட உரையை வச்சுக்கொண்டே உங்களை மடக்கிட்டார். ஆனா உடனே நீங்க தப்பு இல்லை சொன்னால் ஒலிப்பிழையாக அதாவது ஒலிக்குறிப்புகளாக கூட இதை தரலாம் இல்லையா? தொழில்நுட்பம் வந்துட்டு ஐயா, நீங்க பேச பேச கண்ணியே எழுத்துல பதிவு செய்யும், அவ்வளவு எழுத்து டைப் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுக்கு தொழில்நுட்பம் வந்துட்டு நீங்க ஒரு மணித்தியாலம் உட்காந்து பேசுங்க, அது கணினிலேயே பதிவு செய்யப்படுற தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் வந்துட்டு தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ பேசுவது அப்படியே திரையில அச்சு பதிவு கொடுக்கும். அப்புறம் அதை ப்ரூஃப் பார்த்துட்டு நீங்க புத்தகமே போடலாம். கஷ்டம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்கு உங்களோட கர்மயோகம் போயிடும்.
நன்றி. ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, நான் சரீர உதவி தரேன். பொருளுதவி எனக்கு இப்போதைக்கு இல்லை, சரீர உதவி தர முடியும், தொழில்நுட்ப உதவிகள் தர முடியும். நீங்க பேசுங்க, அது பதிவு செய்யும். நீங்க டைப் பண்ண தேவையில்லை. ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிற நேரம், சாப்பிட்டுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ற நேரம் ரயில்வே படக்குக்கு போக முன்னாடி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட தத்துவ கருத்துக்கள் இன்று வளர்ற சமுதாயத்துக்கு தேவை. எல்லாரும் வைத்தியராக வரோம், நானும் வைத்தியராக வரப்பட்டு நான் ஃபெயில் விட்டுட்டேன். ஆனால் அதை விட பல யங் வைத்தியர்கள் வராங்க. வாரது எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி அந்த மணி மேக்கிங் ஐடியாவில் தான் பல பேர் இருக்கேன். தவிர இப்போ சேவை செய்யணும்ன்ற மனப்பான்மையை இன்னும் பல பேரிடம் நான் காணல. அது அப்படியான வருங்கால சந்ததிக்கு ஏற்ற வகையில் ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ, மிகவும் ஆங்கிலத்தில் சொன்னாலும் நல்ல இல்லை எங்கே என்றால் நல்லது. காரணம் உங்களுக்கும் அது ஃப்ளூவெண்டாக இருக்கும், அடை இருக்காது. அந்த ஆங்கிலத்தில் அந்த புத்தகங்கள் வெளியிடுவதன் மூலம் அல்லது ஒளிப்பொழிகள் வெளியிடுவதன் மூலம் அல்லது யூடியூப்ல சில டோக்ஸை கொடுங்க. யூடியூப்ல டோக்கை கொடுங்க. அமெரிக்கா முன்னால இருந்து ஒரு கண்ணனியோ உங்க தம்பியோ மகனையோ செட் பண்ணி வச்சுட்டு நீங்க உட்காந்து பேசுங்க. ஒரு 20 நிமிஷம் ஒரு நாள் பேசினா இன்னும் வந்துடும் ஐயா. 200 எபிசோட் வந்திருக்கும் பாருங்க. இல்லை மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க யூடியூப்ல. டெக்னாலஜி வளர்ந்துட்டு ஐயா, நீங்க கவலைப்படுத்தவில்லை. உங்களால எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்க உட்காந்து பேசினா போதும். அதுக்கு ஐடியா சொல்லுங்க, நான் கேமராவை செட் பண்ணி வைக்கிறேன். உங்களை மனம் இருந்தா இடம் இருக்கு. நன்றி, மிச்ச நன்றி. ஏன்னா நீங்க பெரிய சேவை செய்யறீங்க, பெரிய இது. உங்க இந்த பொக்கிஷம் அழிந்து போகக்கூடாது. காரணம் வருங்கால சந்ததிக்கு நீங்க கொடுத்த கருத்துக்கள், அதுவும் பகவத்கீதையை கொடுத்துறீங்க. எனக்கு அதை கேட்க முடியாது, கண் கலங்கிச்சது. ஏண்டா இதுக்கு முன்னாலே இந்த சகோதரங்களை கொள்ளவா கூட்டியிருந்தேன் சொன்னீங்க. அப்பதான் நீங்க சொன்னீங்களா, நீ நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எதிராக சண்டை பிடிக்காத சகோதரங்களுக்கு எதிராக நீங்க சண்டைப்படி கேள்வி சொல்றேன். தத்துவம் இருக்குல்ல, அது பெரிய ஒரு தத்துவம் பாருங்க. அதை உட்கார்ந்தா கண் கலங்கும். அதை கேட்டு படிச்சீங்கன்னா ஆயுதத்தில் தான் போட்டு நிற்கிறான் நிராபராவாதியை சண்டைபிடிக்காம. அந்த நேரத்தை கிருஷ்ணன் சொல்றான், இது தர்மத்தை தண்ணி தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் முடியலண்டா சண்டைன்னு சொல்லி எத்தனையோ தர்ம ரீதியற்றாக முறையில அங்க சண்டை பிடிக்கிறாங்க. இருந்தாலும் என் தர்மத்தை நிலைநாட்டணும் பண்றதுக்காக தான் சண்டை பிடிப்பான் இல்லையா? அந்த தர்ம குந்தியெல்லாம் பேசினால, தர்மன் போய் குந்தியை பேசினால உன்னை போல ஒரு தான் இருக்க முடியுமா? ஏன் இவ்வளவு காலம் நீ எனக்கு ஒரு அண்ணன் இருந்த சொல்லி இந்த அளதான் இல்லை தர்மன் பொருட்களத்துல. இதுல தத்துவ ரீதியான கருத்துக்கள் ஐயா, அருமையான சென்சிட்டிவ். நீங்க சொல்ல சொல்லி தான் எனக்கு அந்த உணர்வுகள் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது. மகாபாரத பொருளை அவன் வந்து முன்னால் நிற்கிறான். ஏண்டா நீ எனக்கு சொல்லியிருந்தான் இருந்தா சொன்னான், தர்மன் சாவுமுட்டான் தாக்கி உலகத்தில் இருக்கிற பெண்களா இருக்கிற தாய் ஒருத்தருக்குமே இரகசியம் வைத்திருக்க கூடாது. இவ்வளவு காலம் ஏன் நீ ரகசியமா வச்சிருந்தாய்? தர்மன் அவளுக்கு ஒரு சாபம் முட்டான். அந்த சாபம் தான் பெண்களாலே ரகசியத்தை இன்றைக்கு வரைக்கும் வைத்திருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே, படிச்சீங்க சொல்றேன். அருமையா, மிக அழகா சொன்னீர்கள் சேப்பிள்ளை ஐயா. பொதுவாக ஒரு கைனகாலஜிஸ்ட் பேசும்பொழுது ஒரு ஒரு மருத்துவர்களுக்கான ஒரு உரையாக இருக்கும் என்று ஒரு எல்லோரும் கருதக்கூடிய காலம் இருக்கும். ஆனால் நீங்கள் இளைஞர்களுக்கும் சொல்கிறீர்கள், முதியவர்களுக்கும் சொல்கிறீர்கள், ஆன்மீகவாதிகளுக்கும் சொல்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் இப்படி பல்வேறு விதமாக எல்லோருக்கும் பயன்படும் வகையாக இருப்பதனால் நிச்சயமாக சிவப்பிள்ளை ஐயா சொன்னது போல இவைகள் உரையாக மாறும் என்று திட்டமாக நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு மிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை ஏற்பாடு செய்து கொடுத்த தர்மேந்திரன் ஐயா அவர்களுக்கும் உங்களோட பணியிலே ஒரு நேரத்தை உங்களோட வாழ்க்கையில ஒரு மணித்தேரம் வர மணித்தேரம் ஒதுக்கி யூடியூப்பை விடுங்க ஐயா, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்க. சிவாப்பிள்ளையின் யோசனைகள் மிக மிக அருமையானது. நமது பாலிய நண்பர் அருள்குமாரனுடைய சேவைகளையும் பாராட்டி அவருடைய நினைவுகளை ஒரு நூலாக வெளியிடுவதற்கு என்னதான முயற்சிகளை அவருக்கு அவர் நேரம் பெஞ்ச்மேட் பேட்ச்மேட் அம்பிகாவதி நானும் அவர் சயின்ஸுக்கு போனார், நான் ஆர்ட்ஸுக்கு போனேன். அவ்வளவுதான் வித்தியாசம் 8ஆம் வகுப்புல. பெஞ்ச்மேட் அண்ட் பேட்ச்மேட்ஸ். கடைசியா ஒரு வார்த்தை யாருன்னு சொல்வதானாலும் சொல்லுங்கள். இதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. உங்க காலத்துல இதை பண்ணி வைத்தால் எல்லோருக்கும் உதவியா இருக்கும். அது அழியா சொத்தாக கிளவுட்ஸ்லயே இருக்கும். யாரும் போய் பார்க்கலாம், எப்பவும் கேட்கலாம். மோட்டிவேஷன் ஸ்பீக்ஸ் இது இன்றைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்து கொண்டு வருகிறது. மனித நேயத்தை கொடுக்குறீங்க. ஒரு நீங்க எழுத வேண்டாம், பேசினா போதும், அதை பதிவு செய்து கொடுக்கும். டாக்டர் அருள், நீங்கள் வந்து உங்களோட துறையை பற்றி காய்க்க மாத்திரம், உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தை பற்றி காய்க்க மாத்திரம், எங்களோட தமிழ் துறையை பற்றி நீங்க கொடுத்த பிரசன்டேஷனே மிக நல்லா இருந்தது. அதுக்கு நன்றி. அது உண்மையில அருமையா இருந்தது. நீங்கள் என்னென்ன உதவி இருந்து செய்றீங்கன்னு தெரியல, வடிவ செய்திருக்கிறீங்க. எங்களுடைய முழு உடையங்களையும் உள்வாங்கி வடிவாக அந்த வெளியிட்டதுக்கு நன்றி. அவருடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் இதெல்லாம் சாதாரணம். அவருடைய அறிவு இருக்கிறபடினாலே செய்திருந்தார். இந்த அறிவை மற்றவருடைய தொடர்ந்து பகிர வேண்டும் ஐயா. மிக்க நன்றி. ரொம்ப பேசியாச்சு. மிக்க நன்றி. உங்களுடைய அருட்பார்வை எங்களுடைய
இயக்கத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடக்கன் பார்வை கிடைச்சாலே போதும். உங்களோட ஆங்கில நண்பர்களுக்கும் உங்களோட தமிழ் துறையை பற்றி அறிவித்து அவர்களால ஏதும் நிதி எடுத்து தரையிலும் எடுக்க பாருங்க. பொருளாளர் வந்துட்டார் கடைசி பாயிண்ட்டுக்கு. ஏனென்றால் உங்களுக்கு தொடர்பு இருக்கு. நீங்கள் எப்படி ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னா ஒரு அளவுக்கு கண் திறந்து பார்ப்பினோம் 7 மணி நேரம் அதையும் செய்யுங்க. நன்றி. நன்றி. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கியமா விருந்தினர் சார் அருட்குமரன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை பேருக்கும் என்னுடைய ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறையின் சார்பாக பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் 19ஆம் தேதி புரட்டாசி 3ஆம் தேதி 19ஆம் தேதி செப்டம்பர் நர்தகி நடராசு அவர்கள் நம்முடைய கலந்து கொள்ள இருக்கிறார். த ஃபர்ஸ்ட் எவர் டிரான்ஸ் உமன் ரெசிபியன்ட் ஆஃப் பத்மஸ்ரீ அவார்ட். அவரும் ஒரு அழகான தலைப்பிலே வெற்றியின் வெளிச்சம் என்ற தலைப்பிலே நம்முடைய பேச இருக்கிறார். எல்லோரும் கண்டிப்பாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியோடு எனக்கு தொழில்நுட்பத்திற்கு உதவிய விமல் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி. விமல், ஏதேனும் கூற விரும்புகிறீர்களா நீங்கள்? நான் அருட்குமாருக்கு ஒரு கேள்வி கேட்கறேன்னா அது கொஞ்சம் நேரம் போயிட்டுது. என்னோட கேள்வி என்னன்னா, ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டியில் இந்த ஓட்டிசம் இஸ் வெரி ஹாய். இதுக்கு ஏதாவது ஜெனட்டிக் ரீசன் இருக்கா, இல்லாட்டிக்கு ஏதாவது என்வாரன்மெண்ட் ரீசன்? அதான் நான் கேட்கணும். அப்போது வரைக்கும் டைம் போயிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் சொல்லிடமெண்டா ஒருக்கா சொன்னீங்கன்னா, அதுக்கு மேலாக டைம் இருந்தால் சொல்லிடமெண்டா ஒருக்கா சொல்றீங்களா? ஓட்டிசம் இஸ் வெரி ஹை. ஆமாம். ஆட்டிசம் இன்னும் கனவே ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கீங்க. நான் அதுல அவ்வளவு எக்ஸ்பர்டீஸ் இல்லை. அந்த அது இப்படி தமிழ்நாக்கள்ல இல்லாட்டி ஸ்ரீலங்கன்ஸ்ல கூடண்டா அது ஒரு ஸ்பெஷலா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அந்த மற்ற கம்யூனிட்டிஸ்லயும் கணக்கு இருக்கு. இவ்வளவுக்கு கூடன்னு எனக்கு சொல்ல இல்லாமல் இருக்குது. அது கொஞ்சம் ஆட்டிசம் ஸ்பெஷல் பண்றாங்க, ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்கன்னு தான் கேட்கணும். எனக்கு பார்த்தா எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கு போல எனக்கு. I thought the more in the impact வந்து pregnant ladiesல இருந்ததால இருக்குமோன்ற ஒரு சின்ன சந்தேகம். அதுதான் நான் அப்படி காட்டு இல்லை. இந்த kind of research செய்திருக்கீங்கன்னா, especially in Palestine and Israel and அந்த இடங்கள்ல ஸ்ட்ரெஸ் கூட, அந்த பாம்ஸ் அது அந்த இடங்கள்ல கூடண்டா அப்படியே காண இல்லை. ஒரே விஷயமா இருக்கும். இம்யூனைசேஷனை பற்றி சொல்லினா சில பேர் நியூட்ரிஷனை பற்றி சொல்லினா எனக்கு ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ விளக்கம் இல்லை. ஆட்டிசம் ஸ்பெஷலிஸ்ட் தான் கேட்கணும். ஓகே, அதுக்கு மேலால நான் மிக நன்றி உங்களோட இதுக்கு. மாநில கல்லூரி சார்பாக நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றேன். மாநில கல்லூரி பழைய மாணவர், நானும் மாநில கல்லூரி பழைய மாணவர். உங்களை கூப்பிட்டு நாங்கள் ஒரு கௌரவிச்சு நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாநில கல்லூரி சார்பாக டாக்டர் தேவா, மிஸ்டர் தாலன் எல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் இருக்கணும். அவர்கள் சார்பாக நான் உங்களுக்கு எங்கள் தமிழ் துறை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி. எங்களை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் contact@TamilStudiesUK.org என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறது உங்கள் சுரேஷ்குமார். நன்றி. வணக்கம். வணக்கம். சந்திப்போம். வணக்கம்.